யா ஓகே. அப்ப என்ன விஷயம்? என்ன விஷயம்டா, இப்ப காபிமெசோல் வந்து இப்ப நாம டெப்லெட் எடுப்போம் என்ன. இப்ப தைராய்டு மெடிசின்ஸ்ல நாம ஃபுல்லா படிச்சது தைராய்டு, தைரோக்சின் என்ன, லிவோ தைரோக்சின். அடுத்தது தைரோனின் என்ன. அந்த மெடிசின்ஸ் எல்லாம் எதுக்கு பாவிப்போம் சொல்லுங்க பாப்போம். தைரோக்சின் வந்து எந்த கண்டிஷனை கியூர் பண்றதுக்கு யூஸ் பண்றேன். இப்ப சும்மா நார்மல் அதை ரிவைஸ் பண்ணிட்டு போவோமே. ம். என்ன கண்டிஷன்? ஹைப்போ தைராய்டிசம். ஹைப்போன்றது உங்களுக்கு தெரியும் என்ன விஷயம். இப்ப உங்களுக்கு மறந்தாலும் நான் சொல்ல விஷயத்த பாத்துக்கோங்க. நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், தைராக்சின்ல ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன், இன்னைக்கு செகண்ட் ரெக்கார்டிங் அப்லோட் பண்ணுவேன். இங்க தைராக்சின் கிளாஸஸ் வராதவங்களா இருந்தாலும் வந்து மறந்துன்னு சொன்னாலும் அந்த ரெக்கார்டிங்கும் போய் பாருங்க. ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தைராக்சின் ஏன் எடுக்கிற, அது என்ன மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் செய்யும், ஹைப்போதைரிசம் என்ன, எல்லா விஷயமும் இப்ப எக்ஸாம் என்ன தேவை, அந்த விஷயம் ஏன் இப்ப ஹைப் அந்த தைரோக்சின் எந்த விஷயம் இப்ப டயபெட்டிக் முடிச்சிருக்கோம். அடுத்தது தைரோக்சின் ஆன்டி தைராய்டு முடியுது. அப்ப நான் உங்களுக்கு தைரோக்சின் இதுலயே சொல்லியிருப்பேன் என்னன்னா, பாமகோலஜியில மிச்சம் ஈஸியா மார்க்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு செக்ஷன் வந்து இந்த என்னன்னு சொன்னா இந்த எண்டோக்ரைனோட சம்பந்தப்பட்ட பாமகோலஜி, அதாவது டயபெட்டிக்கோட சம்பந்தப்பட்டது, டயபெட்டிக் மெடிசின்ஸ், இன்சுலின், மெட்ஃபார்மின் அதில பத்தி படிச்சு எடுக்கிறதுனா நீங்க படிச்சு அந்த கொஸ்டின் செய்யக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். மிச்சம் ஈஸியா செஞ்சு படிச்சு கொஞ்சம் தேரிய படிச்சா போதும். இதுல ரிப்பீட்டட் இப்ப உங்களுக்கு தெரியும். தைரோக்சின்லயும் அதே விஷயத்த நான் கடைசியா அந்த கிளாஸுக்கு வந்து அவங்க இருந்தா தெரிஞ்சிருக்கும். நீங்களே ஆன்சர் பண்ணினீங்க என்ன. என்ன அந்த பெட்டர்ன் புடிபட்டு ஒரே ஒரே ஸ்டேட்மெண்ட் வந்து திருப்பி திருப்பி வரும். ஒரு ஸ்டேட்மெண்ட் 10 வருஷம் ஃபுல்லா வந்திருக்கும். இப்ப தைரோக்சின் சொன்னாலே சில ஸ்டேட்மெண்ட் ஃபுல்லா ரிப்பீட்டடா வரும். என்ன தைரோக்சின் எப்படி எடுக்குது, எந்த விஷயம் என்ன, ஏர்லி மார்னிங்ல எடுக்கணும், எம்டி ஸ்டொமக்ல எடுக்கணும், 30 to 45 மினிட்ஸ்க்கு முதல்ல எடுக்கணும் என்ன. அப்படி சில விஷயம் ஃபுல்லா திருப்பி ரிப்பீட்டடா வரக்குள்ள உங்களுக்கும் ஓகே தைரோக்சில இவ்வளவு விஷயம் படிச்சா நாம பாமகோலஜில ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம்ங்கிற விஷயம் உங்களுக்கு கிளிக் ஆயிரும். அதே மாதிரி ஒரு செக்ஷன் தான் என்டி தைராய்டு. சரியா, ஈஸியான செக்ஷன்ஸ் படிச்சுக்கோங்க பாமகோலஜில. ஹார்டான விஷயங்கள் இருக்கு, இன்னும் படிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா ஈஸியான செக்ஷனை படிச்சு ஈஸியா பாமகோலஜி பாஸ் ஆயிட்டு போற விஷயம் தான் ஒரு ஸ்மார்ட்டா இருக்கும். அதுல முக்கியமான இப்ப நாங்க படிக்கக்குள்ளேயும் தைராய்டு, ஆன்டி தைராய்டு, டயபெட்டிக், அடுத்தது கோர்டிகாய்ட்ஸ் இருக்கு. சரியா, இந்த மூணுமே வந்து எப்படியுமே ஒரு ஒரு 6 7 MCQ வரும். சரியா, எப்படியும் வரும். இல்ல டயபெட்டிக்ல 2 MCQ, தைராய்டுல 2 MCQ, தைராய்டு ஆன்டி தைராய்டு சேர்த்து 2 MCQ 4, அவங்கள கோர்டிகாய்ட்ஸ்ல எப்படியும் ஒரு 2 6. 6 கொஸ்டினும் கொஞ்சம் தியரி தெரிஞ்சாலே நிறைய தெரிய தேவையில்ல, நிறைய படிக்க தேவையில்ல, கொஞ்சம் தியரியை தெரிஞ்சு கொண்டு இந்த 6 MCQ ஈஸியா மார்க்ஸ் சொல்லிட்டு எடுக்கலாம். விளங்கிட்டா. அப்ப அந்த ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு செக்ஷன் தான் இது. சரி, அப்ப என்னன்னா இத நல்லா விளங்கி படிச்சுக்கோங்க. அதுதான் ரெக்கார்டிங்ஸ் போட்டிருக்கேன். படிக்காதவங்க பார்க்காதவங்க ரெக்கார்டிங்ஸ பார்த்து தைராய்டு மிச்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. நான் இங்க அந்த தைராய்டு விஷயத்தை பத்தி பேச வரல. இன்னைக்கு செய்ய போறது ஃபுல்லாவே என்டி தைராய்டு மெடிசின்ஸ் மட்டும். சரி, ஓகே. அப்ப என்டி தைராய்டு இப்ப ஹைப்போதைரிசம்க்கு ட்ரீட் பண்றதுக்கு தான் நாம தைரோக்சின் என்ன தைராய்டு மெடிசின்ஸ் யூஸ் பண்றோம். அப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க ஆன்டி தைராய்டு மெடிசின்ஸ் என்ன கண்டிஷன்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஆன்டி தைராய்டு மெடிசின் என்ன கண்டிஷனை ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஓகே, இதுல இருக்கு என்ன ஹைப்பர் தைராய்டிசம். ஹைப்பர் தைராய்டிசம் என்றா என்ன விஷயம். இப்ப ஹைப்போ தைராய்டிசம் என்று சொல்லுது நம்மளோட பொடியில தைரோக்சின் அந்த ஹோமோன் அளவு குறைகிறது தான் ஹைப்போ தைராய்டிசம். ஹைப்பர் என்ன விஷயம்.
அதுக்கு எதிர்மாறா பொடியில தைரோக்சின் ஹோமோன் அளவு கூடுதலா இருக்கிறது என்ன ஹைப்பர் தைரோயிடிசம். அப்ப நம்ம பொடியில தைரோக்சின் ஹோமோன் எந்த ஹோமோன் தான் கூடினாலும் பிரச்சனை தான், குறைஞ்சாலும் பிரச்சனை தான் இல்லையா? அப்ப ஹைப்பர்னு சொல்லக்குள்ள தைரோக்சின் அளவு கூடுதலா இருக்கும். சரியா? இப்ப தைரோக்சின் ஹோமோன் நம்ம பொடியில என்னென்ன வேலை செய்யும், அதுல ஃபங்க்ஷன் என்ன, அதுல பிளே ரோல் என்ன ரெண்டு பார்த்தோம்னு சொன்னா நம்மட மெட்டபாலிசமுக்கும் என்ன செய்யும், ஹெல்ப் பண்ணும். நம்மளோட டைஜஷன்ல இருந்து ரெஸ்பிரேஷன்ல இருந்து எல்லா மெட்டபாலிசமுக்கும் ஹெல்ப் பண்ணும். சரியா? அடுத்தது நம்மளோட ஹார்ட் பீட் பண்றதுல இருந்து எல்லா இப்ப தைரோக்சின் தான் ஏன் ஏர்லி மார்னிங்ல எடுக்கிற தைரோக்சின் டேப்லெட், அந்த டேப்லெட்டை நம்மளோட பொடியை ஸ்டார்ட் பண்ற மாதிரி. சரியா? அப்ப அந்த டேப்லெட் ஏர்லி மார்னிங் எடுத்தா நம்ம பொடி ஏர்லி மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப தைரோக்சின் ஒரு ஹோமோன் இல்லாட்டி நம்மளோட பொடி ஸ்டார்ட் ஆக மாட்டேன், அன்றைக்கு ஃபுல்லா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அப்ப தைரோக்சின் அளவு கூடிச்சுன்னு சொன்னா நம்ம பொடியில என்னென்ன பாதிப்புகள் நடக்கும் சும்மா யோசிச்சு சொல்லுங்க. அப்போ தைரோக்சின் இது கூடிச்சுண்டா, ஹோமோன் அளவு நம்ம பொடியில கூடிச்சுண்டா என்னென்ன சிம்டம்ஸ் நம்ம பொடியில காட்டத்தொடும்? தெரிஞ்சவங்க யார்? சரி, யோசிச்சு பாருங்க. நார்மலா மெட்டபாலிசம் கூடிய மெட்டபாலிசம் கூடும். வெரி குட். மெட்டபாலிசம் கூடினா என்ன நடக்கலாம் யோசிச்சு பாருங்க. மெட்டபாலிசம் கூடினா என்ன நடக்கும்? நம்மளோட பாடியில டைஜஸ்ட் ஓகே, வெரி குட். என்னன்னா டைஜஸ்ட் ஆகுறது கூடியா இருக்கு. அதால நம்ம எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் நம்மளுக்கு திருப்பி திருப்பி பசிச்சுட்டே இருக்கும், வெயிட் லாஸ் ஆகும். என்ன மெட்டபாலிசம் குயிக்கா நாம சாப்பிட மெட்டபாலிசம் நடந்து இருக்கிறதால நம்ம பொடியில அந்த ஃபுட் வந்து போய் சேராது. என்ன அதால வெயிட் லாஸ் ஆகும். அடுத்தது சில இப்ப ஹார்ட் ரேட் கூடும், அதால டெக்கிகார்டியா வரலாம், நெஞ்சு பட 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 அடிச்சுட்டே இருக்கும், டெக்கிகார்டியான்னு சொல்லுவோம் அந்த கண்டிஷனை. அடுத்தது ட்ரெமர், நடுக்கம் வரலாம் கையில. சரியா? பல்பிட்டேஷன்ஸ் வரலாம், என்சைட்டி பதற்றம் பயம், அந்த கண்டிஷன்ஸ் வரலாம். இதெல்லாம் தைரோக்சின் அளவு கூறத்தால வர எஃபெக்ட். சரியா? இப்ப நார்மலா இது வந்து இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் ஒரு கான்ஸ்டன்டா இருந்தா நாம தைரோக்சின் லெவல செக் பண்றது ஓகே. இப்ப சிலவங்களுக்கு இது இப்ப என்னண்டா, இப்ப எக்ஸாம்பிள்டா சிலவங்களுக்கு நெஞ்சு படக்கும், வரும், பயம் வரும், என்சைட்டி வரும். அதெல்லாம் தைரோக்சின் அளவு கூடினதுக்குரிய சிம்டம்ஸ் இல்ல. அது ஒரு தற்காலிகமா வார ஒரு என்ன ஒரு பேனிக் அட்டாக்னு சொல்லலாம். என்ன சின்னதா ஒரு ஒரு டெம்பரரியான விஷயம். அதை வச்சு நாம நம்ம பொடியில தைரோக்சின் அளவு கூடியன்னு நீங்க யோசிக்க தேவையில்ல. இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு கான்ஸ்டன்டா ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்படியே மெயினா தைரோக்சின் எப்ப செக் பண்ணுவாங்கன்னா சாப்பிட பொடி பொடியோட வெயிட் லாஸ் ஆயிட்டே போகக்கூடாதான் யோசிப்பாங்க. ஓகே, தைரோக்சின் அளவை செக் பண்ணணும், தைரோக்சின் கூட இருக்கோ தெரியாதுன்னு சொல்லி அதுக்கு பிறகுதான் தைரோக்சின் டிஎஸ்ஹெச் டெஸ்ட் எடுத்துட்டு நம்மளோட தைரோக்சின் லெவல்ல பார்த்துட்டு அதுக்கு பிறகு தைரோக்சின் கூட இருந்தா என்ன ஹைப்பர் தைராய்டிசம் சொல்லி என்ன செய்வாங்க, அதுக்குரிய ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, ஓகே. இந்த விஷயம் எல்லாம் நார்மலா தெரிஞ்சுக்கோங்க நாலேஜுக்கு. நாம இப்ப பார்க்க போறோம் எதுக்கு யூஸ் பண்ணோம். இது அயனோட அப்புறம் காவி சாரி, என்னண்டா கொஞ்சம் விண்டியா இருக்கு எங்க ஏரியாவுல, மழையும் விண்டியும் ஆயிக்கிறதால கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ ஆയിരിക്കും.
இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். இது வாய்ஸ் கிளியர் இல்ல அப்படின்னு பிரச்சனை சொன்னா எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. ஓகே பாப்போம். அப்ப காபிமெசோல் வந்து மெட்டபிளைஸ் ஆகி என்ன நடக்கும்னா ஆக்டிவ் மெட்டபிளைட் மெத்திமெசோல உருவாக்கும். அடுத்த டைப் வந்து ப்ரொஃபைல் தயோயுரைசில் இதுக்கு பிடியு என்று சொல்றது. அடுத்தது ரேடியோ ஆக்டிவ் அயோடின், அடுத்தது அயோடின். சரி, இவ்வளவு வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்டா ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் தான் யூஸ் பண்றது. சரி, ஓகே. இப்போ ஒவ்வொரு ட்ரக்ஸ்டையும் நார்மலா குயிக்கா பார்த்துட்டு போகும். நம்ம கொஸ்டின் தான் மெயின் விஷயம். தேடி படிக்க வரலையே நம்ம நார்மலா ஃபாஸ்டா பார்த்துட்டு போவோம். மோட் ஆஃப் ஆக்ஷனை பாருங்க. இன்ஹிபிட் என்ன மொத்தமாவே என்ன செய்யும்? இந்த ஆன்டி தைராய்டு இதண்டு வந்தா நம்மளோட தைராய்டு கிளாண்ட்ல தைரோக்சின் உற்பத்தி ஆகிற வீதத்தை குறைக்கிறது தான் இது ஓவராலா இதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். சரியா? ஓகே, அப்ப என்ன செய்யும் பாருங்க. இன்ஹிபிட் ஆக்சிடேஷன் அண்ட் ஆர்கானிஃபிகேஷன் ஆஃப் அயோடின். அப்ப அயோடின் நம்ம உடம்புக்கு ஏன் தேவை என்று சொன்னா நம்மளோட உடம்புல தைரோக்சின் அந்த ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு சரியா அயோடின் முக்கியம். சரியா? அப்ப அந்த இப்ப சொல்லுங்க பாப்போம், ஏன் நம்மட உப்புல சால்ட் அதாவது கறி உப்புல அயோடின் கலந்த உப்பு அடிக்கணும் அப்படின்னு கேட்டா நம்மட பொடியில வந்து அயோடின் அளவு என்ன செய்யணும்? ஓகே, நம்மட பொடியில என்ன செய்யணும்? அயோடின் அளவை ஒரு அளவுல பேணிக்கொள்ளணும். அதுல இதுக்காகத்தான் நாம என்ன செய்யறோம்? நம்மட கறி உப்புல வந்து அயோடினை சேர்த்துக்கொள்றோம். அப்ப அதுல இருக்கிற அயோடின் வந்து நம்மட தைராய்டு கிளாண்ட்ல தைரோக்சின் உற்பத்திக்கு என்ன செய்யும்? உதவும். சரியா? அப்ப தைரோக்சின் நம்மட பொடியில ஒரு சம அளவுல இருக்கும். அந்த சம அளவோட கூட கூடதான் ஹைப்பர் தைராய்டிசம் என்கிற ஒரு கண்டிஷன் வருது. அந்த கண்டிஷனுக்கு ட்ரீட் பண்றதுக்கு நாம் என்ன செய்யறோம்? இந்த ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸை யூஸ் பண்றோம். அப்ப அது என்ன செய்யுது சொல்லுங்க பாப்போம். அது போய் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனா என்ன செய்யுதுண்டா அயோடின் அதாவது அயோடின் ஆக்சிடேஷனையும் ஆர்கானிஃபிகேஷனையும் தடுக்குது, இன்ஹிபிட் பண்ணுது. சரியா? அப்ப இன்ஹிபிட் பண்றதால என்ன நடக்கும்? அயோடின் இல்லாட்டி தைரோக்சின் உற்பத்தி ஆகாது. சரியா? அந்த மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தான் மெயினா செய்யுது. ஓகே, அதோட இன்ஹிபிட்டிங் த கப்ளிங் ஆஃப் மோனோ ஐடோதைரோசின்ஸ் டு form T3 and T4. அதோட சேர்த்து மோனோ ஐடோதைரோசின் கப்ளிங்க வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அப்ப அந்த மோனோ ஐடோதைரோசின்ஸ் ஒவ்வொன்றா சேர்ந்துதான் T3ஐயும் T4ஐயும் உருவாக்கும். அப்ப அதையும் என்ன செய்யுது? இன்ஹிபிட் பண்ணுது. அதோட நான் சொன்ன மாதிரி காபிமெசோல் இஸ் மெட்டபலைஸ் டு மெத்திமெசோல் which is active metabolite. அடுத்தது onset of action delayed until the preformed hormone are depleted. சரி, ஓகே. இந்த விஷயமெல்லாம் தியரி கிளாஸஸ்ல நான் மிச்சம் தெளிவா விரிவா செஞ்சிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னா ரெக்கார்டிங் போடுறேன். தேவைன்னு சொன்னா ரெக்கார்டிங்க பாத்துக்கோங்க. ஏண்டா தியரி நீங்க படிச்சு கண்ணனால சொன்னாலும் ரெக்கார்டிங் பார்த்தாலும் கொஞ்சம் தியரி விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஆனா இப்ப ரிவிஷன் கிளாஸ் ரெக்கார்டிங் நான் போடுவேன். ஓகே, இதெல்லாம் நார்மலா பாத்துக்கோங்க. பாமகோ கைனெட்டிக்ஸ். அடுத்தது என்னத்துக்கு யூஸ் பண்ணும்? ஹைப்போதைராய்டிசம் வெயிட். சரியா? அது சைடு எஃபெக்ட். சரி, சைடு எஃபெக்ட்ல மெயினா ஏக்ரனோசைட்டோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. நார்மலா அதோட மெயினா வார ஒரு சைடு எஃபெக்ட் அடிக்கடி கொஸ்டின்ல கேக்குறது இந்த ஏக்ரனலோசைட்டோசிஸ். அடுத்தது நியூட்ரோபீனியா. நம்ம பொடியில WBCல இருக்கிற நியூட்ரோபில்ஸ் அளவு வந்து குறைகிறது. ஏக்ரனலோசைட்டோசிஸ் WBC ஒரு வகை. என்ன ஏக்ரனியூல்ஸ் அந்த என்ன நிணநீர் குழியங்கள் நிணநீர் அற்ற குழியங்கள் என்று சொல்லி இருக்க ஒற்றை குழியம் அந்த இதுல ஏக்ரனோசைட்டோசிஸ் அளவு குறைகிறதும் நியூட்ரோபில்ஸ்ல அளவும் குறைகிறது. ரேர் சீரியஸான ஒரு சைடு எஃபெக்ட். இது அடிக்கடி கொஸ்டின்ல கேக்குற, அதனால கட்டாயம் இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் செய்யக்கொள்ளவங்களுக்கும் விளங்கும். அடிக்கடி கேட்டிக்கிற ஒரு விஷயம். ஓகே, அடுத்த விஷயம்
ஓகே, கொன்ட்ராண்டிகேஷன். காபிமெசோலை பத்தி சில விஷயம் இதுல போட்டிக்கு. காபிமெசோல் கொன்ட்ராண்டிகேஷன் அதை பாருங்க கட்டாயம். அடிக்கடி கொஸ்டின்ல வந்திருக்கு கொன்ட்ராண்டிகேஷன். சிவியர் பிளட் டிசார்டர்ஸ் அண்ட் சிவியர் ஹெப்படிக் இன்சஃபிஷியன்சி. சரியா? சிவியரான பிளட் டிசார்டர்ஸ் இருக்கிறவங்களும் சிவியரான ஹெப்படிக் இன்சஃபிஷியன்சி லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களும் காபிமெசோல் வந்து எடுக்கக்கூடாது. ஏன் வந்து எடுக்கக்கூடாதுன்னா, இப்ப காபிமெசோல் வந்து ஒரு ப்ரோ ட்ரக். அது போய் மெத்திமெசோலா மாறணும், மெட்டபலைஸ் ஆகணும். எங்க மெட்டபலைஸ் ஆகும் சொல்லுங்க அப்ப? லிவர்ல இல்லையா? அப்ப லிவர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரக்க யூஸ் பண்ண இயலாது. சரியா? அதாலதான் சிவியர் ஹெப்படிக் இன்சஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு இது கொடுக்க முடியாது. அடுத்த பிடிஓ பாருங்க. half life 2 hours has an additional effect on peripheral conversion of T4 to T3. பிடிஓ வந்து எடிஷனலா பெரிஃபரல்ல நடக்கிற T4ல இருந்து T3 ஆகிற கன்வர்ஷனை வந்து மாத்தும். என்ன? நோ ஆக்டிவ் மெட்டபலைட். ஓகே, கண்ட்ரா இண்டிகேஷனை பாருங்க. வெஸ்குலைட்டிஸ் அண்ட் நெஃப்ரைட்டிஸ். எல்லாத்துலயும் கண்ட்ரா இண்டிகேஷனை பார்த்துக்கோங்க. அயோடின் வந்து லூகோல்ஸ் அயோடின் இருக்கும். rapidly excreted by kidney, inhibits organification and hormone release. இதுக்கு ஒரு விஷயம் படிப்பிக்க கொள்ள சொல்லிருப்பேன், தியரி படிக்க கொள்ள. இது மெயினா வந்து வெஸ்குலரிட்டிய வந்து என்ன செய்யும், நம்மளோட தைராய்டு கிளாண்ட சுத்தி இருக்கிற இந்த பிக்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரைஞ்சி விளங்கப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இது தைராய்டு கிளாண்ட் சொன்னா இதெல்லாம் தியரியில வடிவா செஞ்ச விஷயம். இப்ப உங்களுக்கு செல்லதுக்கு டைம் இல்ல, இதுவும் சொல்லிட்டு போறேன். இப்ப தைராய்டு கோய்டர், என்ன தைராய்டு கிளாண்ட் வீங்கி, அந்த தைராய்டு கிளாண்ட் ஒரு கண்டிஷன் தான் கோய்டர்ன்னு சொல்றேன். அந்த வீங்குற சந்தர்ப்பம் நம்மளோட கழுத்து ஃபுல்லாவே வந்து தைராய்டு கிளாண்ட் வீங்கி என்ன செய்யும், அப்படியே வீக்கம் கூடின மறிக்கும். அப்ப இந்த தைராய்டு கிளாண்ட சுத்தி வர என்ன வெஸ்குலேரஸ், அதாவது பிளட் வெசல்ஸ். சரியா? அப்ப அந்த பிளட் வெசல்ஸ் என்ன செய்யும்னா, இது இந்த அயோடின் வந்து டிக்ரீஸ் பண்ணும் வெஸ்குலாரிட்டிய. சரியா? அப்ப அந்த பிளட் வெசல்ஸ் அந்த சப்ளை டிக்ரீஸ் ஆகக்குள்ள இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து சுருங்க பார்க்கும், அந்த வீங்கினது. சரியா? அப்ப அதுக்காகத்தான் இப்ப இப்ப சில தைராய்டெக்டமி என்று சொல்ல ஒரு சர்ஜிக்கல் கண்டிஷன், தைராய்டு கிளாண்ட வெட்டி ஃபுல்லா நீக்குற ஒரு கண்டிஷன். சரியா? அப்ப அந்த சர்ஜரிக்கு முதல் ஒரு 2 வீக்ஸுக்கு முதல் என்ன செய்வாங்கன்னா, இந்த லூகோஸ் அயோடினை ஓரலா கொடுப்பாங்க குடிக்கிறது. அப்ப இத ஓரலா ஒரு 2 வீக்ஸுக்கு எடுக்க கொள்ள நடக்க மாட்டா, தைராய்டு கிளாண்ட் வீங்கினா அவளுக்கு சர்ஜரி செய்ய இயலாது. சரியா? இப்ப ஏன் சர்ஜரி செஞ்சு தைராய்டு கிளாண்ட ரிமூவ் பண்றேன்டா, அந்த என்ன தைராய்டு கிளாண்ட ரிமூவ் பண்ண வேண்டி வந்த அந்த கண்டிஷன்ல ஃபுல்லா தைராய்டு கிளாண்ட் வீங்கி கழுத்தை ஃபுல்லா சுத்தின மாதிரி போயிடும். சரியா? அந்த சந்தர்ப்பத்துல சர்ஜன் சொல்லியிருப்பாங்க, இந்த தைராய்டு கிளாண்ட ஃபுல்லா ரிமூவ் பண்ணணும். அப்ப யோசிச்சு நீங்க ஒரு ஆன்சர் சொல்லுங்க. தைராய்டு கிளாண்ட ஃபுல்லா ரிமூவ் பண்ணினா அவங்களுக்கு எப்படி தைரோக்சின் ஹார்மோன் கிடைக்கும்? இப்படி பேஷண்ட்ஸுக்கு எப்படி கிடைக்கும்? நம்மள யோசிச்சு பாருங்க இந்த விஷயத்துல. எப்படி கிடைக்கலாம்? இப்ப நார்மலா பாடியில தைரோக்சின் கிளாண்ட் தான் தைரோக்சின் ஹார்மோனா சீக்ரெட் பண்ணும், சுரக்கும். அப்ப இந்த தைராய்டு கிளாண்ட ஃபுல்லா ரிமூவ் பண்ணினா எப்படி அவங்க தைரோக்சின் ஹார்மோனை எடுப்பாங்க? ஹார்மோன் டேப்லெட்ஸ் இருக்கேன். வெரி குட். என்னன்னா இந்த தைரோக்சின் டேப்லெட் வந்து அவங்க லைஃப் லாங் வந்து எடுக்க வேண்டி வரும். இப்படி இந்த தைராய்டு கிளாண்ட் ஃபுல்லா ரிமூவ் பண்ற பேஷண்ட்ஸுக்கு வந்து தைரோக்சின் டேப்லெட் இருக்குதானே, அது வந்து ஃபுல் லைஃப் லாங் அவங்களோட ஆயுட்காலம் டெத் வரைக்கும் அவங்க டெய்லி வந்து என்ன செய்வாங்க, தைரோக்சின் டேப்லெட் எடுக்கிறது மூலமா தான் அவங்களோட பாடியில தைரோக்சின் தேவையை வந்து நிவர்த்தி செஞ்சு கொள்ளுவாங்க. சரியா? அப்ப இந்த தைராய்டு கிளாண்ட ரிமூவ் பண்ற அந்த சர்ஜரி செய்ய வேண்டிய சந்தர்ப்பத்துல
அந்த வீக்கம் ஃபுல்லா இருக்கக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க, சர்ஜரி செய்ய மாட்டாங்க. ஏன்டா வீங்கி இருக்கக்குள்ள என்ன நடக்கும், அவடத்த வெட்டினா கட் பண்ணினா ஃபுல்லா பிளட் வந்து லீக் ஆகும். என்ன, அப்ப பிளட் வெசல்ஸ் என்ன செய்யணும், சுருங்க வைக்கணும். அப்ப அதுக்காகத்தான் லூகோல்ஸ் ஐடின் வந்து ஓரலா இந்த சர்ஜரிக்கு முதல் 2 வீக்ஸுக்கு முதல் எடுப்பாங்க. எடுத்துட்டு அந்த வெஸ்கியூலரை ஃபுல்லா டிக்ரீஸ் பண்ணி சுருங்க வச்சுட்டு அதுக்கு பிறகுதான் சர்ஜரி செஞ்சு தைராய்டு கிளாண்டையும் ரிமூவ் பண்ணுவாங்க. சரியா? ஓகே. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல தான் நம்மளோட வெஸ்குலாரிட்டி, கிளாண்டுக்கு வர வெஸ்குலாரிட்டியை டிக்ரீஸ் பண்றதுக்கு சைஸ் யூசஸ் வந்து தைரோப்டிகோசிஸ் கிரைசிஸ் இன் ப்ரிப்பரேஷன் ஆஃப் தைராய்டெக்டமி. நான் சொன்னேன் தைராய்டெக்டமி என்று சொல்றது வந்து அந்த தைரோ கிளாண்ட வந்து ரிமூவ் பண்ற அந்த சர்ஜரி. அடுத்தது லூகோல் சொல்யூஷனை பத்தி சொல்லிருக்கு, அது என்ன என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அதோட சைடு எஃபெக்ட் சொல்லிருக்கு. அடுத்து ரேடியோ ஆக்டிவ் ஐடின் வந்து என்னத்துக்கு யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப சில பேஷண்ட்ஸுக்கு ஓரலா எடுக்க இயலாது, இல்லாட்டி சர்ஜிக்கல் போக இயலாதுங்கிற சந்தர்ப்பத்துல ரேடியோ ஆக்டிவ் ஐடின் வந்து ரேஸ் மூலமா எடுக்கிற ஒரு சந்தர்ப்பத்துல யூஸ் பண்றது இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐடின்னு சொல்றது. ரேஸ் மூலமா யூஸ் பண்ணுவோம். மோஸ்டா இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐடின்ல அடிக்கடி கொஸ்டின்ல வந்திருக்கிற விஷயம் கொன்ட்ராண்டிகேஷன் இன் பிரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங். அடிக்கடி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐடினுக்கு கொன்ட்ராண்டிகேஷன் என்னங்கிற விஷயம். சரியா? உங்களுக்கு கொஸ்டின் பார்க்க கொள்ள உங்களுக்கு விளங்கும். சரியா? ஓகே. நார்மலா இந்த விஷயங்களை பார்த்துட்டு போவோம். அதோட என்ன விஷயம் என்றா 2 வீக்ஸ் பீரியட் டு ரேடியோ ஆக்டிவ் தெரப்பி all anti-thyroid drugs should be discontinued. இந்த ரேடியோ ஆக்டிவ் ஐடின் எடுக்கிறதுக்கு முதல் என்ன செய்யணும்னா 2 கிழமைக்கு முதல் மற்ற எல்லா ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸையும் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணணும். அதோட பீட்டா பிளாக்கர்ஸையும் டிஸ்கண்டினியூ பண்ணணும். பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து ஆன்டிதைராய்டு மெடிசினா யூஸ் பண்ற விஷயம் போட்டிருக்கேன், அடுத்த ஸ்லைட்ல பாருங்க. அதுவும் அடிக்கடி கொஸ்டின்ல வந்திருக்கு. சைடு எஃபெக்ட் பாருங்க, ஓவர்டோஸ் பாருங்க என்ன நடக்கும், கொன்ட்ராண்டிகேஷன் அடிக்கடி கேட்டிருக்காங்க ரேடியோ ஆக்டிவ் ஐடின்ல பிரெக்னன்சில, அதை பாருங்க. அடுத்தது ஓகே, பீட்டா பிளாக்கர்ஸ் ப்ரோபனோலல் அண்ட் எட்டினோலல் ரெண்டுமே வந்து பீட்டா பிளாக்கர்ஸ். அடுத்த உங்களுக்கு ரிவிஷன் செக்ஷன் வந்து நான் எப்படியும் ஹைப்பர் டென்ஷன்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன், இல்லாட்டி அஸ்மா ரெண்டுல உண்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கும். அதுல ஹைப்பர் டென்ஷன்ல பீட்டா பிளாக்கர்ஸ் பத்தி படிச்சுட்டு நீங்க தியரி படிக்கக்குள்ள இப்ப அதுக்குரிய ரிவிஷன் செய்யக்குள்ளேயும் சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லுவேன். பீட்டா பிளாக்கர்ஸ் வந்து ப்ரோபனோலோல் தென் எட்டினோலோல். சரியா? அப்ப இது என்ன செய்யுமெண்டா, இது எப்படி ஹைப்பர்தைராய்டிசமுக்கு வந்து ட்ரீட் பண்ணுவோம், ஏன் இதை யூஸ் பண்றேன்டா, இப்ப ஹைப்பர் தைராய்டிசம் என்ன உங்களுக்கு தெரியும், நம்மளோட ஹார்ட் ரேட் கூடும், நம்மளோட பல்பிடேஷன்ஸ் கூடும், ட்ரெமர் கூடும். என்ன, அப்ப அந்த சந்தர்ப்பத்துல அதை குறைக்கிறதுக்காக விளங்கிட்டா, ஹைப்பர் தைராக்சின் கூறத்தால நம்மளோட பொடியில வார இந்த சில சிம்டம்ஸ குறைக்கிறதுக்காக நாம ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸுக்கு மேலதிகமா பீட்டா பிளாக்கர்ஸ் யூஸ் பண்றோம். அப்ப பீட்டா பிளாக்கர்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் என்ன, ஹார்ட் ரேட்டை குறைக்கும், பல்பிடேஷன்ஸ் குறைக்கும் இல்லையா, ட்ரெமரை குறைக்கும். அப்ப அந்த தைராக்சின் கூறத்தால வர இந்த சிம்டம்ஸ குறைக்கிறதுக்காக எடிஷனலா நாம ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸோட சேர்த்து என்ன செய்யறோம், பீட்டா பிளாக்கர்ஸையும் யூஸ் பண்ணணும். பீட்டா பிளாக்கர்ஸ் இண்டிகேஷன் தான் இது. என்ன, ரிடியூஸ் ஹார்ட் ரேட்டை குறைக்கிறது, பல்பிட்டேஷன்ஸை குறைக்கிறது, ட்ரெமரை குறைக்கிறது, அதுக்காக. சரியா? அண்டில் கண்ட்ரோல் HU வித் கார்பிமெசோல். இப்ப கார்பிமெசோல் இப்ப பீட்டா பிளாக்கர்ஸ் எப்ப யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப கார்பிமெசோல் கொடுக்கும் ஒரு பேஷண்ட்டுக்கு, ஹைப்பர்தைராய்டிசம் பேஷண்ட்டுக்கு கார்பிமெசோல் கொடுத்தும் அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் ரேட் குறையுது இல்ல, பல்பிட்டேஷன் குறையுது இல்ல, ட்ரெமர் குறையுது இல்ல, கார்பிமெசோல் கொடுத்தும் இதெல்லாம் குறையுது இல்ல எங்க கொள்ள கார்பிமெசோலோட சேர்த்து என்ன செய்வோம், பீட்டா பிளாக்கர்ஸையும் கொடுத்து இதெல்லாம் ஓரளவுக்கு
குறைச்சிட்டு அதுக்கு பிறகு காபிமசோலை மட்டும் என்ன செய்வாங்க, யூஸ் பண்ணி கொள்ளுவாங்க. சரியா? அப்ப எந்த சந்தர்ப்பத்துல பீட்டா குளுக்கோஸ் கொடுக்கும் காபிமசோலோட சேர்த்துங்கிற விஷயத்த விளங்கிக்கும். ஓகே, இவ்வளவு விஷயம் போதும் உங்களுக்கு. இந்த இது இவ்வளவுல தான் மெயினா கொஸ்டின்ஸ் கேட்டுடுக்கி. ஓகே, நாம டிரெக்டா இப்ப கொஸ்டினுக்குள்ள போவோம். ரெண்டும் வாரத்தால நான் உங்களுக்கு தைராய்டு செய்யக்குள்ளையும் இந்த பாட்டை விட்டுட்டு போயிருப்பேன். ஓகே, ஒன்றிலையும் வந்திருக்கிற ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸை பத்தி மட்டும் பார்ப்போம். ஓகே, சி கொஸ்டின். Profile thiouracil is effective in treating hypothyroidism. True or false? நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. எக்ஸ்பிளனேஷன் பிறகு நான் சொல்லுவேன், நீங்க ஆன்சர் சொல்ல போறீங்க. System. True or false? செட்ல சரி அனுப்புங்க ஆன்சர். பிடியு வந்து ஹைப்போதைராய்டிசமுக்கு ட்ரீட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்கங்கிறதுதான் இதுக்குரிய ஸ்டெம். இது ட்ரூவா ஃபால்ஸ் தான்? ஃபால்ஸ். ஏன் ஏன் ஃபால்ஸ்? இது வந்து ஹைப்போதைராய்டிசம் என்று சொல்லியிருக்கி. ஹைப்போதைராய்டிசம் என்று வராது. ஹைப்போதைராய்டிசம் என்று சொன்னா இவளுக்கு தைராய்டு என்று வரும். பிடியு எதுக்கு ட்ரீட் பண்றது கொடுப்போம்? ஹைப்போதைராய்டிசமுக்கு தான் பிடியு வந்து ட்ரீட் பண்றது கொடுப்போம். அப்ப இது வந்து ஃபால்ஸா இருக்கும். சரியா? ஓகே, அடுத்த டிய பாருங்க. The cooking salt in Sri Lanka is iodized to reduce hypothyroidism in our population. குக்கிங் சால்ட்ட பத்தி சொன்னேன் நான். கறி உப்பு ஏன் யூஸ் பண்றேங்கிற விஷயத்துக்கு. ஓகே, அந்த கூற்று சரியா பிள்ளையா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? சி வந்து ஃபால்ஸ் வரும். என்ன என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. த குக்கிங் சால்ட் என்ன, நம்மட கறி உப்பு, ஸ்ரீலங்காவுல பயன்படுத்துற கறி உப்பு இஸ் அயடைஸ்ட். அயடைன் பண்ணிருக்கோம். அயடின் கலந்து உப்புன்னு சொல்லுவோம். அயடைஸ்ட் டு ஏன் டு ரிடியூஸ் ஹைப்போதைராய்டிசம் இன் அவர் பாப்புலேஷன். ஏன் அயடைஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு கேட்டா ஹைப்போதைராய்டிசம குறைக்கிறதுக்கு. அப்ப இந்த கூற்ற பாருங்க. அயடின் வந்துச்சுன்னு சொன்னா நம்மட பொடியில என்ன நடக்கும்? இப்ப நம்மட பொடியில தைராய்டின் அந்த ஹோமோன் என்ன சுரக்கிறதுக்கு அயடின் தேவை. அப்ப அயடின் வெராட்டி நம்மட பொடியில தைராக்சின் அளவு குறைஞ்சிச்சுட்டா ஹைப்போதைராய்டிசம் வரும். அப்ப அந்த ஹைப்போதைராய்டிசம் வர அந்த கண்டிஷனை குறைக்கிறதுக்காக என்ன செய்யறோம்? நம்மட குக்கிங் சால்ட்ல அயடைன் பயன்படுத்தி அயடைஸ் பண்றோம். விளங்கிட்டா? அந்த கூட்டு தான் இலக்காது ட்ரூவா வரும்.
அப்ப குக்கிங் சால்ட் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? ஹைப்போதைராய்டிசம் வந்து ரிடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றோம். சரி, அப்ப அந்த 10 ஃபுட்டையும் இதுல வரும் ஆன்டி தைராய்ட்ல. ஓகே, இதுல ஏதும் டவுட்ஸ் சொன்னா கேளுங்க, நம்ம அடுத்ததுக்குள்ள போவோம். நார்மலா செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். நான் பார்த்த அவ்வளவு தியரியையும் பார்த்தாலே கொஞ்சம் ஆன்டி தைராய்ட் இது வந்து செய்யக்கூடிய மாதிரி தான் இருக்கும். ஓகே, செகண்ட் கொஸ்டினை பாருங்க. Carbimazole is given for 12 to 38 months in the management of thyroid overactivity. அப்ப கார்பிமசோல் ஏன் யூஸ் பண்றோம்? தைராய்டோட ஓவர் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்றோம். சரியா, அது இவ்வளத்த ஒரு பாயிண்டா நீங்க பார்க்கணும். அப்ப அது ஓகே. சரியா, ஓவர் ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்றேங்கிறது அந்த பாயிண்ட் ஓகே. அடுத்த பாயிண்ட் பார்க்கணும் நீங்க 12 to 18 months ஆண்டு சொல்லி. நான் நோட்ஸ்ல சொல்லப்படல, பட் இந்த பாயிண்ட் நீங்க இவ்வளத்த நோட் பண்ணிக்கோங்க. டிபிக்கலி வந்து தைராய்ட் மெடிசின், ஆன்டி தைராய்ட் மெடிசின் டிபிக்கலா வந்து பொதுவா, சரியா, பொதுவா வந்து ஆன்டி தைராய்ட் மெடிசின்ஸ் வந்து 12 to 18 months வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா, ஆனா என்ன செய்வோம்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல்ஸ், அதாவது ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட ரீதியா வந்து அவங்களோட ரெஸ்பான்ஸ், அந்த மெடிக்கேஷனுக்குரிய ரெஸ்பான்ஸை வச்சு சில நேரம் அதுல ஒரு கூடுதலா இருக்கலாம், சில நேரம் குறைவா இருக்கு. ஆனா டிபிக்கலி வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த விஷயம். இது வந்து ட்ரூ வந்து வரும். சரியா, ஏன் ட்ரூ வந்து சொன்னா டிபிக்கலி இந்த கார்பிமசோல்ட வந்து எவ்வளவு ரேஞ்ச் என்று சொன்னா 12 to 18 months என்று வரும். பட் அது பொதுவான விஷயம். ஆனா ஒவ்வொரு பட் கேன் வேரி, என்ன கேன் வேரி, சாரி, அழிக்கோங்க, பட் கேன் வேரி in individuals response to medicine. சரியா, அப்ப ஒவ்வொருத்தர் மெடிசின்ஸுக்கும் ஏத்த ரெஸ்பான்ஸை வச்சு என்ன செய்யலாம், மாறுபடலாம். ஆனா டிபிக்கலி பொதுவா அவங்களோட மேனேஜ்மெண்ட்டுக்குரிய டியூரேஷன் வந்து 12 to 18 monthsங்கிறது தான் அதுல பொதுவான ஒரு ரேஞ்சா இருக்கும். ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஏத்த மாதிரி அந்த மெடிசினுக்கு அவங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்கிறத வச்சு அதுல சில நேரம் கூடலாம், குறை வரலாம். சரி, அப்ப இதான் இதுக்குரிய விளக்கம், ட்ரூவா வரும். ஓகே, அடுத்த விஷயம் பார்ப்போம். தைரோக்சின். ஓகே, தைரோக்சினை பார்த்துட்டோம். PTU, profile thiouracil is recommended to treat overactivity of the thyroid gland in pregnancy. Okay, is it true or false? PTU is recommended to treat overactivity of the thyroid gland in pregnancy. இதுல 2 பாயிண்ட் வந்து பார்க்கணும் நீங்க. ட்ரீட் ஓவர் ஆக்டிவிட்டி, என்ன தைராய்ட் கிளாண்டோட ஓவர் ஆக்டிவிட்டிக்கு ட்ரீட் பண்றதுக்கு அது ஓகே. ஏன்னா இது ஹைப்போதைராய்டிசமுக்கு யூஸ் பண்ற PTUங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டே. அது எதுக்கு யூஸ் பண்றோம்? ட்ரீட் ஓவர் ஆக்டிவிட்டி ஆஃப் த தைராய்ட் கிளாண்டுக்கு யூஸ் பண்றோம். அப்ப இந்த 2 பாயிண்ட்டும் ஓகே. அடுத்த பாயிண்ட பார்க்கணும், பிரெக்னன்சில இது யூஸ் பண்ணலாமா இல்லையாங்கிறது. ஓகே, அந்த நோட்ஸை வச்சு சொல்லுங்க, பிரெக்னன்சில PTU யூஸ் பண்ணலாமா? D point, true or false? D point, true or false? ஓகே, இதுக்கு நான் சொல்யூஷன் சொல்றேன் பாருங்க. நீங்க பிரெக்னன்சி என்று போட்டுட்டு நீங்க தனியா எழுதிக்கோங்க. இவ்வளத்து இந்த பாயிண்ட்ஸ்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, காப்பியில நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெக்னன்சி டைம்ல என்னென்ன ட்ரக்ஸ் வந்து ஆன்டி தைராய்ட் ட்ரக்ஸ் வந்து கான்ட்ரா இண்டிகேஷன் சொல்லி. சரியா,
இப்ப ரேடியோ ஆக்டிவ் அயோடின், ரேடியோ ஆக்டிவ் அயோடின், அயோடின் இது வந்து கொன்ட்ரா இண்டிகேஷன் இன் பிரெக்னன்சி. சரியா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட், அடுத்த விஷயம் காபிமெசோல். சரியா? காபிமெசோல் வந்து பிரெக்னன்சில கேன் யூஸ்ட். இதெல்லாம் கேட்டிக்கிற பாயிண்ட். சரியா? பட் யூஸ் பண்ணலாம், பட் ரேர்லி கோஸ் ஏப்ளேசியா cutis in neonates, neonate. சரியா? அப்ப என்னன்னா காபிமெசோல் வந்து பிரெக்னன்சி டைம்ல யூஸ் பண்ணலாம், பண்ணக்கூடாது இல்ல, பண்ணலாம். பட் அது வந்து ரேரா வந்து என்ன செய்யும்னா நம்மட நியோனேட்ல வந்து ஏப்ளேசியா கியூட்டிஸ்ங்கிற ஒரு சைடு எஃபெக்டை ஏற்படுத்தும். அதால காபிமெசோல் வந்து ஃபர்ஸ்டா வந்து பிரெக்னன்சிக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்ப ரேடியோஆக்டிவ் அயோடின் வந்து கொன்ட்ராண்டிகேஷன், பாவிக்கவே இயலாது பிரெக்னன்சி டைம்ல. காபிமெசோல் பயன்படுத்தலாம், ஆனா இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அப்ப எதுதான் பிரெக்னன்சியில ஹைப்பர்தைராய்டிசம் வந்தா கொடுக்கலாம்னு கேட்டா, பிரெக்னன்சி டைம்ல எது ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா பிடியு. சரியா? பிடியு தான் பிரெக்னன்சி டைம்ல இஸ் ப்ரிஃபர்ட். பிடியு தான் பிரெக்னன்ட், இப்போ ஒரு பிரெக்னன்ட் மதர்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கேண்டா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா பிடியு தான் போவாங்க. சரிங்களா? அப்படி பிடியு போகாத சந்தர்ப்பத்துல காபிமெசோல் போகும். ஏன்னா இந்த 3 டேப்லெட்டுக்கும் இப்படி ஒரு இஷ்யூ இருக்கு. 3ன்னா 2க்கும். ஏன்னா ரேடியோ ஆக்டிவ் அயோடின் பாவிக்கவே இயலாது, கொன்ட்ராண்டிகேஷன் பிரெக்னன்சி. சரியா? அது ஒரு எக்ஸ்ரே கதிர்வீச்சு, அப்ப டிரெக்டா நேரட்ட பாதிக்கும், அதால கொன்ட்ராண்டிகேஷன். காபிமெசோல் பயன்படுத்தலாம், பயன்படுத்தக்கூடாது இல்ல, பயன்படுத்தலாம். பட் என்ன, சில நேரங்கள்ல ரேரா வந்து நியோனேட்ல ஏப்ளேசியா கியூட்டிஸ்ங்கிற சைடு எஃபெக்ட கொண்டு வரும். அப்ப எதுதான் ஒரு சேஃபா பாவிக்கலாம்னு கேட்டா பிடி. சரி, அப்ப இந்த 3 பாயிண்டையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிரெக்னன்சி டைம்ல என்ன யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ணக்கூடாது, என்ன பிரச்சனை இருக்குங்கிறது. சரியா? ஏன்னா இது கட்டாயம் பாஸ் பேப்பர் கொஸ்டின்ல ரிப்பீட்டடா வருது பிரெக்னன்சிய பத்தி கேட்டு. ஓகே, நான் டெலீட் பண்றேன், தேவைண்டா எழுதிக்கோங்க நீங்க. அப்ப இந்த கொஸ்டினை பாருங்க. PTU, D point பாருங்க. PTU is recommended to treat overactivity of the thyroid gland in pregnancyங்கிறது என்ன ட்ரூவா வரும். ஏன்னா PTU தான் தைராய்ட் கிளாண்ட்ல வர ஓவர் ஆக்டிவிட்டிக்கு பிரெக்னன்சி டைம்ல கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரிஃபர் சேஃபான ஒரு ட்ரக். ஓகே, அடுத்த இத பாருங்க. ப்ரோபனலோல் இஸ் எஃபெக்டிவ் இன் கண்ட்ரோலிங் சிம்டம்ஸ் இன் ஓவர் சிம்டம்ஸ் ஆஃப் தைராய்டு ஓவர் ஆக்டிவிட்டி. இப்ப ஹைப்பர் தைராய்டிசம்ங்கிறது தான் என்ன ஹை தைராய்டு ஓவர் ஆக்டிவிட்டி என்று சொல்றாங்க இங்க. சரியா? அப்ப தைராய்டு ஓவர் ஆக்டிவிட்டியை நீங்க வந்து குழப்பிக்க தேவையில்ல. ஹைப்பர் தைராய்டிசம், தைராய்டு ஓவர் ஆக்டிவிட்டி தான் இங்க அப்படி சொல்லுவாங்க, ஹைப்பர் தைராய்டிசம். சரி, ஓகே. பாருங்க, ப்ரோபனோல்ங்கிறது என்ன ட்ரக் தெரியுமா உங்களுக்கு? நான் சொன்னேன், ப்ரோபனோல்ங்கிறது ஒரு பீட்டா பிளாக்கர். சரியா? பீட்டா பிளாக்கர். அப்ப பீட்டா பிளாக்கர்ஸ் ஏன் கொடுப்போம் நாம? ஏன் கொடுப்போம் பீட்டா பிளாக்கர்ஸ்? இதுக்கு இப்ப ஹைப்பர் தைராய்டமுக்கு தைராய்டு ஓவர் ஆக்டிவிட்டி, அதாவது ஹைப்பர் தைராய்டிசம், இந்த கண்டிஷனுக்கு ஏன் பீட்டா பிளாக்கர்ஸ் கொடுக்கும் என்று கேட்டா அதுக்கு ரீசன் என்ன? நான் உங்களுக்கு சொன்னேன், நோட்ஸ் பார்க்க கொள்ள சொன்னேன் உங்களுக்கு. ஏன் கொடுக்கமெண்டா, இப்ப தைராக்சின் அளவு வந்து நம்ம பொடியில கூடினா ஒன்று என்ன செய்யலாம், ஹார்ட் ரேட் கூடும். என்ன ஹார்ட் ரேட் கூடும், சில நேரம் பல்பிட்டேஷன்ஸ் வரும், நெஞ்சு படபடன் இருக்கிறது பல்பிட்டேஷன்ஸ், சில நேரம் ட்ரெமர் வரும், கைகால் நடுக்கம் வருது. சரியா?
அப்ப தைரோக்சின் அளவு கூட கொள்ள ஹைப்போதைடிசம் என்ன தைரோக்சின் அளவு கூடுறது. அப்ப தைரோக்சின் அளவு கூடினா ஹார்ட் ரேட் கூடும் இல்லையா, பல்பிட்டேஷன்ஸ் கூடும், ட்ரெமர் கூடும். அப்ப இந்த கண்டிஷன்ஸ வந்து இந்த ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸால மட்டும் கண்ட்ரோல் பண்ண இயலாம போற சந்தர்ப்பத்துல பீட்டா பிளாக்கர் என்ன செய்வாங்க, இதோட சேர்த்து கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்கன்னு இந்த கண்டிஷன்ஸ என்ன செய்யறதுக்கு, குறைக்கிறதுக்கு, டிக்ரீஸ் பண்றதுக்கு, ஹார்ட் ரேட்டை குறைக்கிறதுக்கு, பல்பிட்டேஷன்ஸ குறைக்கிறதுக்கு, ட்ரெமரை குறைக்கிறதுக்கு, இந்த 3 விஷயத்தையும் குறைக்கிறதுக்காக பீட்டா பிளாக்கர்ஸ் என்ன செய்வாங்க, எதோட சேர்த்து கொடுப்பாங்க, ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸோட சேர்த்து கொடுப்பாங்க. சரியா, அதான் நான் சொல்லிக்கிற விஷயம். ப்ரோபனோல் இஸ் எஃபெக்டிவ் இன் கண்ட்ரோலிங் சிம்டம்ஸ் ஆஃப் தைராய்டு ஓவர் ஆக்டிவிட்டி. அப்ப தைராய்டால வார ஓவர் ஆக்டிவிட்டியால வார இந்த சிம்டம்ஸ், அதாவது ஹார்ட் ரேட் கூடுறது, பல்பிட்டேஷன் கூடுறது, ட்ரெமர் கூறு, இந்த சிம்டம்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்காக ப்ரோபனோல் கொடுக்கலாம் என்கிற பாயிண்ட் தான் இதுல சொல்லிருக்கு. அப்ப அது என்ன வரும், ட்ரூவா வரும். சரியா, அப்ப இது எல்லா விஷயமும் நான் தியரியில ஃபுல்லா போட்டிருக்கேன். தியரி ஒருக்கா ரிப்பீட்டடா ஒருக்கா இல்ல 2 தடவை பார்த்துட்டு நீங்க சுயமா இந்த கொஸ்டின்ஸ செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு இந்த எக்ஸ்பிளனேஷனை பார்க்கல மிச்சம் கிளியரா இருக்கும், உங்களுக்கு ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாம். அது திருப்பி திருப்பி சொல்லுங்க. ஏண்டா இந்த இப்ப ஒரு 2 கொஸ்டின் செஞ்சிருக்கேம்மா, இந்த 2 கொஸ்டின்ல மந்திரிக்கிற கூற்று இப்ப ஒரு 10 கொஸ்டின் செஞ்சா ரிப்பீட்டடா வரும். புதுசா எதுவும் கேட்க மாட்டேன், இதே விஷயத்த கேட்பான் திருப்பி. நீங்க தேவைண்டா நான் இந்த கொஸ்டின்ஸ செஞ்சு காட்டுன ஒவ்வொன்றா உங்களுக்கு விளங்கும், அப்ப உங்களுக்கு விளங்கும். சரியா, ஓகே. அப்ப அவங்களுக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப ஃபுல்லா பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு என்ன. ஓகே, இப்ப இந்த 3 பாயிண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் பீட்டா பிளாக்கர்ஸ் ப்ரோபனோலோட எத்தினோலும் யூஸ் பண்ணுவாங்க, ஏன் பீட்டா பிளாக்கர்ஸ் ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணுவோம்டா தைராய்டு கூடினத்தால வார சிம்டம்ஸ், அதாவது ஹார்ட் ரேட் கூறுறது, பல்பிட்டேஷன்ஸ் கூறுறது, ட்ரெமர் கூறுறது, இந்த 3 இதை குறைக்கிறதுக்காக என்ன செய்யணும், பீட்டா பிளாக்கர்ஸையும் ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸோட சேர்த்து கொடுக்கும். சரியா, இது அடிக்கடி கேட்டு வரும் கொஸ்டின்ல, தேவைன்னா நீங்க பாருங்க. அதுக்காகத்தான் இந்த விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றேன். ஓகே, அப்ப அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். 3வதுக்கு ஓகே, 2005 ஜனவரி 31ல வந்த கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் தைரோக்சினை பத்தி அதை செஞ்சிட்டோம் நாம. சி பாருங்க, காவிமெசோல் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டியூரிங் பிரெக்னன்சி. பிரெக்னன்சியை பத்தி நான் 3 பாயிண்ட் வடிவா உங்களுக்கு எழுதி காட்டி விளங்கப்படுத்தினேன். இப்ப நீங்க தான் இதுக்கு ஆன்சர் சொல்ல போறீங்க. காவிமெசோல் இஸ் நாட் ரெக்கமெண்டட் டியூரிங் பிரெக்னன்சி. ஃபால்ஸ். வெரி குட். ஏன் ஃபால்ஸ் என்றா can used என்ன, can used, பட் என்ன பிரச்சனை இருக்கு, பட் என்ன really causes aplasia cutis in aplasia cutis in neonate. இந்த விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துலயே, அப்ப உங்களுக்கு தெரியும். ஓகே, கேன் யூஸ்ட் அதால ஃபால்ஸ் செஞ்சு வரும். ஆனா இந்த பிரச்சனை இருக்குங்கிறது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட் கார்பமேசோல் இஸ் நாட் ரெக்கம். ஓகே, அதே பாயிண்ட் வருது. சாரி, அந்த டி பாயிண்ட் ஸ்டெம் டைப் பண்ணப்படல நினைக்கிறேன். ஓகே ஓகே, when dispensing carbimazole, the patient should be advised to inform the doctor if they develop sore throat. Okay, true or false? இது நான் தேரியில சொல்லப்படல, இது தெரியுமா, இதுவும் தேரியில இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தை தேவையான நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
என்ன விஷயம் வேண்டா, இது உங்களுக்கு புதுசா இருந்தாலும் கார்பிமெசோல் மெத்திமசோல் என் பிடியு. சரியா, தேவையில்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கார்பிமெசோல் மெத்திமெசோல் என் பிடியு மூண்டும் வந்து எடுக்கிற பேஷண்ட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா, சரியா, இன்ஃபெக்ஷன் வந்ததுக்குரிய சிம்டம்ஸ், அதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்ததுக்குரிய சிம்டம்ஸா நாம என்னத்த கணக்கு எடுக்க மாட்டோம். சோத்ரோட், என்ன தொண்டை கரகரப்பாரி பறிக்கிறது, ஃபீவர் வாரது, அடுத்தது மவுத் அல்சர்ஸ். இப்படி சில சிம்டம்ஸ கண்டா, இன்ஃபெக்ஷனுக்குரிய சிம்டம்ஸ கண்டா என்ன செய்யணும்டா, டாக்டர்கிட்ட இமீடியட்டா வந்து என்ன செய்யணும், ரிப்போர்ட் பண்ணணும். சரி, அப்ப இந்த விஷயத்த எழுதிக்கோங்க. பேஷன்ஸ் ஆன் எழுதிக்கோங்க இந்த பாயிண்ட்ஸ் கட்டாயம். அடிக்கடி வார பாயிண்ட்ஸ் क्वेश्चन on patients on carbimazole methimazole and PTU should immediately report. நோட் பண்ணிக்கோங்க, இது முக்கியமா தேவைப்படுற பாயிண்ட். signs and symptoms of infection. அந்த இன்ஃபெக்ஷனுக்குரிய இதா வந்து எக்ஸாம்பிளா sore throat, fever, mouth ulcers. இவ்வளவு இருந்துச்சுன்னு சொன்னா கட்டாயம் இமீடியட்டா டாக்டர்ஸுக்கு என்ன செய்யணும், ரிப்போர்ட் பண்ணணும். சரி, இப்ப இந்த பாயிண்ட வச்சுதான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப when dispensing carbimazole the patient should be advised to inform the doctor if they develop sore throat ன்னு சொன்னா அது என்ன ட்ரூவா வருது. இந்த பாயிண்ட வச்சு 200 எடுக்கணும். ஓகே, அப்ப இது ரெண்டும் உங்களுக்கும் கிளியர்ன்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அடுத்த விஷயத்துக்கு போகும். இந்த பாயிண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் ஃபர்ஸ்டுக்கு சொன்னேன், என்ன ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்க ஒரு சிஆர் காப்பி எடுத்துட்டு ரிவிஷன் காப்பிக்கு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு பேஜ் ஓபன் பண்ணி என்ன செய்யுங்க. இப்ப என்டி தைராய்டு ட்ரக்ஸ் இன்னைக்கு என்டி தைராய்டு ட்ரக்ஸ் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்ல அந்த என்டி தைராய்டு ட்ரக்ஸ்ல நான் உங்களுக்கு ஈஸியா எக்ஸாம் எப்படி பார்மகாலஜி பாஸ் பண்ணணும் ரிவிஷனை வச்சுங்கிறதுக்குரிய ஐடியாவை சொல்றேன். சரியா, டைம் எடுத்தாலும் இதை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன விஷயம் என்னன்னா, இப்ப சிஆர் காப்பியோட எடுத்துக்கோங்க, ஒரு 80 பேஜோ இல்லாட்டி 160 எனி. சரியா, அப்ப ஒவ்வொரு செக்ஷன் செய்யக்குள்ள பார்மகாலஜி ஒவ்வொரு பேஜ் எடுங்க புதுசா நியூவா. இப்ப என்டி தைராய்டை பத்தி நான் சொல்றேன். என்டி தைராய்டு ஒரு ஹெடிங்க போட்டுக்கோங்க. சரியா, ஃபர்ஸ்ட் பேஜ்ல அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் ஃபுல்லாவே வந்து ஃபர்ஸ்டுக்கு நீங்க கொஸ்டினுக்கு போகாதீங்க. சரியா, ஃபர்ஸ்டுக்கு என்ன செய்யுங்க, என்டி தைராய்டு ட்ரக்ஸ்ண்டா இப்ப அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு எல்லா தியரியும் அவடத்தை வச்சு படிச்சுக்கல. அப்ப நான் உங்களுக்கு இப்ப எக்ஸாமுக்கு என்ன வருது, என்ன விஷயம் தேவைங்கிறத நான் ஒவ்வொன்றா இண்டிகேட் பண்ணி காட்டிடுவேன். இப்ப ஒவ்வொரு பாயிண்டா சொல்லுவேன். இப்ப இதெல்லாம் எக்ஸாமுக்கு இருக்காங்க வருதுன்னு சொல்லி. அப்படி இப்ப ஃபர்ஸ்டுக்கு என்ன என்டி தைராய்டு ட்ரக்ஸ் என்ன அந்த 4 ட்ரக்ஸையும் எழுதுது. சரியா, அப்ப அந்த 4 ட்ரக்ஸ்லயும் என்ன முக்கியமா தேவை, இப்ப எக்ஸாமுக்கு என்ன கட்டாயம் கேட்காங்க, பிரெக்னன்சில என்ன கொடுக்கலாம் கொடுக்க கூடாது, கண்ட்ரா இண்டிகேஷன் கேட்காங்க. அப்ப அந்த பாயிண்ட்களை எழுதுங்க ஒவ்வொன்று எக்ஸாம் பாயிண்ட்ஸ் போட்டு. அடுத்தது இந்த பாயிண்ட் என்ன, இப்ப கார்பிமசோல் பிடிஓ மெத்திமசோல் எடுக்கிற பேஷண்ட் வந்து இன்ஃபெக்ஷன் வந்தா அப்ப அந்த இந்த சிம்டம்ஸ் இருந்தா ரிப்போர்ட், இந்த பாயிண்ட் எழுது. அடுத்தது எப்படி எது ஆக்டிவ் மெட்டபோலைட் எது ப்ரோ ட்ரக் அதை எழுதுங்க. சரியா, அப்ப எக்ஸாம்ல என்னென்ன விஷயம் கேட்காங்க, ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ்ல உங்களுக்கு என்ன தெரியணும் ஒரு பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு சொல்லி அந்த தியரியை வச்சு ஒரு ஷார்ட்டா ஒரு ஃபார்ம்ல இவ்வளவு பாயிண்டையும் அந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல எழுதுங்க. அப்ப நாளைக்கு எக்ஸாம்டா நீங்க அந்த ஃபர்ஸ்ட் பேஜை பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸை பத்தி ஒரு ஃபுல் ரிவிஷன் போன மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பேஜை குயிக்கா ஒரு 5 minutes 10 minutes பாக்குறோம். அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க,
இந்த கொஷன் இருக்குதானே, கொஷன் கலெக்ஷன், இப்ப MCQ கலெக்ஷன் இருக்கு, அதை பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு அதை வச்சு ஒவ்வொரு கொஷனை செய்யணும். அப்ப இதை பார்த்த உடனே உங்களுக்கு கூட்டா என்ன செய்யலாம், கொஷன் செஞ்சு அவ்வளவு உங்களுக்கு ரிப்பீட் பண்ணி ரிவிஷன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. சரி, அப்ப இதுக்கு தான் சொல்ல ஒவ்வொரு பேஜ்ல ஃபர்ஸ்ட்டுக்கு தியரியை கொஞ்சம் எழுதிட்டு அதுக்கு பிறகு அடுத்த பேஜ்ல நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு கொஷனுக்கும் விளக்கம் எழுதி வச்சுக்கோங்க. பக்கத்துல கொஷனையும் என்ன செய்யுங்க எழுதி அதுக்குரிய விளக்கத்தையும் அடுத்த இதுல வச்சுக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் செஞ்சுட்டு வரக்கோல நாளைக்கு நீங்க எக்ஸாம் பாமகாலேஜ் இன்றைக்கு ஃபுல்லா இருந்து இந்த கொப்பியை படிச்சாலே உங்களுக்கு ஏஆர் மார்க்ஸ் அளவுக்கு எடுக்கும். அதான் நாங்க பாமகாலேஜ் படிச்ச மெத்தட், அதைத்தான் உங்களுக்கு செஞ்சுட்டாரு. சரி, ஓகே. அப்ப இந்த விஷயங்களை பாத்துக்கோங்க. ஒவ்வொரு முக்கியமான பாயிண்டையும் பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கொஸ்டின் செய்யக்கொள்ளை அப்பதான் உங்களுக்கு என்ன விளக்கம்ங்கிறதும் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டினுக்கு போவோம். இனி வார கொஸ்டின் எல்லாமே இதுல ரிப்பீட்டடா தானே இருக்கு மோஸ்ட்லி. ஓகே, ஃபோர்த் கொஸ்டினை பாருங்க. ஃபோர்த் கொஸ்டின்ல ஸ்டம் சி, carbimazole is known to cause agranulocytosis. True or false? True or false? C, stem C. Direct தியரியில இருக்கிற விஷயம். True. agranulocytosis is a carbimazole cause பண்ணும். One of the என்ன சைடு எஃபெக்ட், சீரியஸான அண்ட் ரியாலியா வரக்கூடிய சைடு எஃபெக்ட், சீரியஸ் அண்ட் ரியாலி சைடு எஃபெக்ட் ஆஃப் த carbimazole. ஓகே, அடுத்தது டி, ப்ரொஃபைல் thiouracil inhibits thyroxine synthesis in the thyroid gland. True or false? True or false? True. ஏன் PTU வந்து அதுல மெயின் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன், PTU இல்ல மோஸ்ட் என்டிதைராய்டு ட்ரக்ஸ் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷனே வந்து என்ன? ஓகே, தைரோக்சின் வந்து ஹோமோன் இல்லையா? தைரோக்சின் வந்து ஹோமோன். தைராய்டுங்கிறது வந்து இப்ப தைராய்டுங்கிறது தைராய்டு கிளாண்ட்ல இருந்து வந்த ஒரு வேர்ட். அப்ப சில கண்டிஷன்ஸ்ல சில நேரங்கள தைராய்டு அந்த கண்டிஷனை சொல்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க தைராய்டுன்னு சொல்லி. சரியா? இப்ப தைராய்டு கிளாண்ட்ல முன்னுக்கு வாருது அந்த தைராய்டு. இப்ப சில கண்டிஷன்ஸ்ல இப்ப இப்ப பாருங்க, ஹைப்போதைராய்டிசம், இதுல தைராய்டிசம்ங்கிற வேர்ட் வந்து தைராய்டுல இருந்து தான் வந்துருக்கு. அப்ப தைராய்டுங்கிற அந்த கண்டிஷனை சொல்றதுக்கு அது கூட வாமிக்கலாம் குறைவாமிக்கலாம். அத பொதுவா சொல்றது தைராய்டு வேர்ட் வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க. ஆனா தைரோக்சின் வந்து ஹோமோன். சரியா? தைரோக்சின் ஹோமோன். அந்த ஹோமோன் தான் லிவோதைரோக்சின் என்ற பேர்ல நாம தைரோக்சின் டெப்லெட்டா எடுத்துக்கொள்றது. சரியா? அப்ப இது ரெண்டும் வேற வேற. ஹோமோன் தைரோக்சின், அதுல கிளாண்டிட பேர் தான் தைராய்டு கிளாண்ட். அந்த தைராய்டு கிளாண்ட் தான் தைரோக்சின் என்கிற அந்த ஹோமோனை ப்ரொடியூஸ் பண்ணுது. சரியா? ஓகே, அப்ப PTU inhibits thyroxine synthesis in the thyroid gland. அது ட்ரூ. ஏன்னா PTU என்ன மோஸ்ட் ஆஃப் த ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸ் வந்து என்ன செய்யுது, தைராய்டு கிளாண்ட்ல தைராக்சின் இதை வந்து இன்ஹிபிட் பண்ணுது. அதனாலதான் ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன் வந்து கியூர் ஆகுது. அடுத்த இதுக்கு நீங்க தான் விட சொல்ல போறீங்க. ரேடியோ ஆக்டிவ் அயோடின் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் டியூரிங் பிரெக்னன்சி. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. ஏன் உங்களுக்கு சொன்ன ரேடியோ ஆக்டிவ் அயோடின் இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் இன் பிரெக்னன்சி. என்ன உங்களுக்கு நான் 3 விஷயம் சொன்னேன் பிரெக்னன்சியில். ரேடியோ ஆக்டிவ் அயோடின் வந்து கான்ட்ராஇண்டிகேஷன், carbimazole can used by
ரியாலியா வந்து ஏப்ளேசியா கியூட்டிஸ்ங்கிற சைடு எஃபெக்ட் நியூனெட்ல கோஸ் பண்ணும். பிடிஏ வந்து ப்ரீஃபர் பண்ணுவாங்க சேஃபான ட்ரக். மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப திருப்பி எவ்வளவு உங்களுக்கு விளங்கும் உங்களுக்கு எவ்வளவு ரிப்பீட்டடா வருது கொஸ்டின்ஸ் சரி இல்லைங்களா? அந்த பிடிஓங்கிற விஷயம், ரேடியோ ஆக்டிவ் ஐடிங் வந்து கொண்ட்ராண்டிகேஷன்ங்கிறதெல்லாம் திருப்பி திருப்பி வரும் கொஸ்டின்ல. உங்களுக்கு அந்த ஏக்ரனோசைட்டோசிஸ் காவி மெசல் போஸ்ட் பண்ணுங்கிறது எல்லாம் ரிப்பீட்டடா வர. ஓகே, அடுத்த கொஸ்டினை பாருங்க. 2007ல வந்தது. ஓகே, டி கொஸ்டினை பாருங்க. Overdose of thyroxine is known to cause bradycardia. True or false? True or false? False. ஏன்? என்னத்தை கோஸ் பண்ணும் தைரோக்சின் கூறத்தால? சாரி, 7 என்ன சொல்லுங்க. ஓவர்டோஸ் தைரோக்சின் பிரெடிகார்டியாங்கிறது ஃபால்ஸ். அப்ப என்னத்தை கோஸ் பண்ணும் தைரோக்சின் கூடினா? அப்ப இவடத்து என்ன வரணும்? இது ஃபால்ஸ் சொன்னா இவடத்து என்ன வரணும்? டெக்கிகார்டியான்னு வரணும் என்ன? வெரி குட், டெக்கிகார்டியா. அப்ப தைரோக்சின் பாடியில கூறத்தால பிரெடிகார்டியா வராது, டெக்கிகார்டியா வரும். அப்ப இது வந்து ஃபால்ஸ் வரும். ஓகே, அந்த இதுல அது மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்தது போவோம். நாம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தியரிய பார்த்தோம்னா எவ்வளவு குயிக்கா செய்யலாமங்கிறத பாருங்க. அப்ப எவ்வளவு ஈஸியா மார்க்ஸ் எடுக்கலாமண்டு. ஓகே, 6 கொஸ்டினை பாருங்க. E. Reversible agranulocytosis is a known side effect of carbimazole. True or false? ஓகே, இதுல உங்களுக்கு agranulocytosis மட்டும் வந்தா ரிவர்சிபிள் நீங்க கட் பண்ணிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. அப்ப இதுல உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற விஷயம் ரிவர்சிபிள்ங்கிற விஷயம். ரிவர்சிபிள் என்றா மீளக்கூடியது. என்ன ரிவர்சிபிள்ங்கிறது? மீளக்கூடியது. அப்ப இந்த ஏக்ரனுலோசைட்டோசிஸ் வந்து காபிமெசோலால ஏற்படுத்தப்படுற ஏக்ரனுலோசைட்டோசிஸ் வந்து ரிவர்சிபிள் ஆனு கேட்டா எஸ், ரிவர்சிபிள். சரியா? அதுக்கும் ட்ரூ தான் வரும். அப்ப இந்த ரிவர்சிபிளை பார்த்து நீங்க கொஞ்சம் இப்ப என்னன்னு பார்த்தா, இப்ப நிறைய இதுக்கு முதல் ஏக்ரனுலோசைட்டோசிஸ்ங்கிறத கேட்டிருக்காங்க. இந்த வருஷம் அதுல இன்னொரு இதை சேர்த்திருக்காங்க, ரிவர்சிபிள்ங்கிறது. விளங்கிட்டா? அப்ப கொஞ்சம் ஒரு மோடிபிகேஷன் இருக்கு அந்த கொஸ்டின்ல. ஃபுல் அப்படியே காட்டியும் ஒரு இப்ப சில பிள்ளைகளுக்கு பார்த்துட்டு யோசிப்பாங்க, ஐயோ ரிவர்சிபிளா இல்லையான்னு தெரியாது. அப்ப இது ஈஸியான ஒரு ஸ்டெப். பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு போறவங்களுக்கு ஏக்ரனோசைட்டிஸ் கார்பின்ஸ் எல்லாம் கோர்ஸ் பண்ணும், கண்டத்தோட ட்ரூ அடிக்க போவாங்க. அப்ப ரிவர்சிபிள் ஆகுறத யோசிச்சுட்டு கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, ஐயோ இது ரிவர்சிபிளா இல்லையான்னு தெரியாது. அப்ப இது டவுட் ஒன்று இருக்கு என்று யோசிப்பாங்க. ஆனா அந்த அந்த கொஞ்சம் அந்த பிள்ளைல கொஞ்சம் குழப்பறதுக்காக போட்ட ஒரு வேர்ட் தான். ஆனா அது உண்மையா ரிவர்சிபிளான ஒரு ஏக்ரோனோசைட்டோசிஸ் தான். சரி, அப்படியே வந்தாலும் சில நேரங்கள்ல உங்களுக்கு அட்வான்ஸ்டா சில விஷயங்களையும் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அப்ப இந்த பிடிஎஃப்ல இவ்வளவு தான். அடுத்த பிடிஎஃப் ஷேர் பண்றேன். வெயிட்.
ஓகே, இதுல பாருங்க, நைன்த் கொஸ்டின் பாருங்க. நைன்த்ல டி. கார்பிமெசோல் இஸ் known to cause agrocytosis. அடிக்கடி ரிப்பீட்டட் ஆகுது என்ன ட்ரூ வரும். ரிப்பீட்டட் ஆகிற கொஸ்டின். சிஏ பாருங்க, ரேடியேட்டிவ் அயடின் தெரபி இஸ் கான்ட்ராஇண்டிகேட்டட் டியூரிங் பிரெக்னன்சி. என்ன திருப்பி திருப்பி அதே விஷயத்துக்கு இருக்காங்க. அதான் நான் சொன்னேன், இப்ப தைரோக்சின் ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் செய்ய போலே ஓகே இவ்வளவுதான் பாயிண்ட், இவ்வளவுதான் திருப்பி திருப்பி கேட்காங்கிறது அப்படியே கிளிக் ஆகும். அதே பாயிண்ட்ஸ் திருப்பி திருப்பி கேட்காங்க. இப்ப இது என்ன ட்ரூ வரும் என்ன. ஓகே, அப்ப அதே விஷயம் திருப்பி வருது. ப்ரோபனோல் டு ரிலீவ் தைரோடாக்சிக் சிம்டம்ஸ். இப்ப ஏர்லியா இந்த கொஸ்டின் ஒன்று வந்துச்சு, என்ன தைரோக்சின் ஓவர் ஆக்டிவிட்டியான வார சிம்டம்ஸ் ரிலீவ் பண்றது, கண்ட்ரோல் பண்றது. இதுல அந்த வேர்டை மாத்தி போட்டிருக்காங்க, தைரோடாக்சிக் சிம்டம்ஸ். தைரோடாக்சிக் சிம்டம்ஸ் சொன்னாலும் என்ன தைரோக்சின் கூறத்தால வார சிம்டம்ஸ் தான். ஹார்ட் ரேட் கூறுறது, பல்பிகேஷன், ட்ரெமர், அந்த விஷயம் தான் திருப்பி காட்டிக்காங்க. ஆனா இன்னொரு சின்ன வேர்டை வந்து மாத்திருக்காங்க, தைரோடாக்சிக் சிம்டம்ஸ் சொல்லி. அதை கண்டு நீங்க பயப்பட தேவையில்லை. என்ன சின்ன ஒரு வேர்டுல மாத்தி மாத்தி போட்டு உங்களை குழப்ப பாப்பாங்க. ஓகே, அடுத்த இத பாருங்க, எல்லாமே ரிப்பீட்டடா வருது திருப்பி திருப்பி. ஓகே, தைரோக்சினை பத்தினது. ஓகே, இதுல டி ஸ்டெம்ம பாருங்க, ஒரு புதுசான ஒரு விஷயம் உண்டு. ஆனா தியரியை வச்சு செய்யலாம். நீங்க தான் ஆன்சர் சொல்ல போறீங்க. It's recommended to do regular blood counts when a patient is on carbimazole. True or false? நல்லா யோசிச்சு இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. நீங்க படிச்ச எல்லா விஷயத்தையும் வச்சு டிரெக்டா தியரியில இல்ல, ஆனா படிச்ச விஷயத்த வச்சு இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். ட்ரூ. ஏன் ட்ரூ சொல்லுங்க அப்போ. எதை வச்சு ட்ரூ எடுத்தீங்க, என்ன யோசிச்சீங்கன்னு பாப்போம். என்ன ரீசன் ட்ரூ எடுத்ததுக்கு? ட்ரூ ஆன்சர் கரெக்ட், நீங்க எடுத்தது ஓகே. ஆனா என்ன ரீசனுக்காக நீங்க ட்ரூ எடுத்தீங்க? எஸ், டபிள்யூபிசி கவுண்ட் செக்கிங். வெரி குட். ஏன் என்னத்துக்காக டபிள்யூபிசி கவுண்ட் செக் பண்ணணும்? கார்பிமெசோல் யூஸ் பண்றதால வர மெயின் ஒரு சீரியஸான சைடு எஃபெக்ட் வந்து என்ன? ஏக்ரனோசைட்டோசிஸ், சில நேரம் ஏப்ளாஸ்டிக் அனீமியா, சில நேரம் நியூட்ரோபீனியா. சரியா? அப்ப உங்களுக்கு இப்ப ட்ரூ ஒன்று வரும். ஏன்னு கேட்டா கார்பிமெசோல வர சைடு எஃபெக்ட் வந்து என்ன? ஏக்ரனிலோசைட்டோசிஸ். அடுத்தது நியூட்ரோபீனியா. சரியா? அப்ப இதெல்லாம் டபிள்யூபிசிட கவுண்ட குறைக்கிற ஒரு இதெல்லாம் என்ன? நியூட்ரோஃபில்ஸ் குறையிறது. என்ன நியூட்ரோபீனியாங்கிறது? நியூட்ரோஃபில்ஸ் குறையிறது. டபிள்யூபிசில ஒரு வகை தான் நியூட்ரோஃபில்ஸ், அது குறையிறது. ஏக்ரனோசைட்ஸ் என்ன? அது குறையிறது ஏக்ரனோசைட்டோசிஸ். அப்ப டபிள்யூபிசில கவுண்ட் அடிக்கடி செக் பண்ணணும். ஏன் இப்படி ஒரு சைடு எஃபெக்ட் இந்த கார்பிமெசோல் ஏற்படுத்துதா? இப்ப நியூட்ரோஃபில்ஸ் எப்படி இருக்கு, ஏக்ரனோசைட்ஸ் எப்படி இருக்குங்கிறத பாக்குறதுக்காக என்ன செய்யணும்? பிளட் கவுண்ட் அடிக்கடி செக் பண்ணணும் கார்பிமெசோல் எடுக்கிறவங்க. அதாலதான் இந்த கொஸ்டின், இந்த ஸ்டெம் வந்து ட்ரூன்னு வருது. வெரி குட். ஓகே, PTU is not recommended during pregnancy. True or false? False. Very good. PTU not recommended.
என்ன செய்றீங்க பட் என்ன பிடியூ வந்து ப்ரிஃபர் பண்றாங்க இஸ் சேஃப் பிரெக்னன்சில சேஃபா என்ன செய்றாங்க சேஃபா ப்ரிஃபர் பண்றாங்க. வெரி குட். உங்களோட ஆன்சர்ஸ் வரக்குள்ளதான் எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு. என்ன இன்றைக்கு படிச்ச விஷயம் விளங்கி நீங்க ஒரு ஸ்டெம்முக்காலும் நீங்க ஆன்சர் பண்ணக்குள்ள எனக்கு அது ஒரு ஹாப்பி. ஓகே, நம்ம படிச்சு கொடுத்த விஷயம் விளங்கி ஒரு ஸ்டெம்முக்காலும் இவங்க தானா முன் வந்து ஆன்சர் பண்ணக்குள்ள. ஏனென்றா இப்ப நீங்க இதுக்கு முதல் பாஸ்ட் இந்த விஷயம் எல்லாம் படிச்சிருக்கீள் செஞ்சிருக்கீங்களான்னு கேட்டா தெரியாது. இப்ப ரிவிஷன் வந்தவங்க அப்பதான் ஃபர்ஸ்ட்டுக்கு செய்யறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சு இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட் எடுக்கக்குள்ள நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கீங்க. உங்களே நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கக்குள்ள நீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ல இதே விஷயம் இன்புட்டை நீங்க இன்னும் போட 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 உங்களுக்கு பாம காலேஜ் எக்ஸாம் பாஸ் பண்றது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இதே பாயிண்ட்ல போயிட்டு இருந்தா சரி. உண்மைக்கும் சாரி, நான் வந்து டிசம்பர் இன்னைக்கு கிளாஸஸ் எங்களுக்கு கிடைக்கல. இந்த ஃபிளட் அப்படி இப்படி டிசாஸ்டர்ஸால கொஞ்சம் எஃபெக்ட் ஆனதால இதுக்கு பிறகு ஜனவரி ஃபிக்ஸ்ட் கிளாஸஸ் உங்களுக்கு டியூஸ்டே தேர்ஸ்டே கன்ஃபார்மா ஃபிக்ஸ்டா நடக்கும். நாங்க மோஸ்ட்லி இப்ப வரைக்கும் என்ன டயபெட்டிக் அடுத்தது நான் உங்களுக்கு லிக்யூட் ஃபுல்லா முடிச்சிருக்கேன். இப்ப தைராய்டு முடிச்சிருக்கேன். பாமகாலஜிய கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்து சிடிக்ஸ்குள்ள போக என்ன பாமகாலஜி தான் மெயினா கொஞ்சம் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுற ஒரு சப்ஜெக்ட். என்ன ஃபுல்லா பாமகாலஜியும் போகாது, இடையில சிடிக்ஸும் போகும். எங்களோட டார்கெட் எப்படியும் உங்களை செப்டம்பர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். அதுல நாங்க எப்படியுமே தளர போறது இல்லை. நீங்களும் அதுக்குரிய சப்போர்ட்டை பண்ணி நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணினா வார எக்ஸாம்ல எப்படியும் பாமகாலஜி நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க, அதுல டவுட். ஓகே, அப்ப இந்த விஷயங்களை பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். 2016ல வந்திருக்கிறது. Stem C. Overdose of thyroxine is known to cause tachycardia. True or false? True. Okay. உங்களுக்கு தெரியும் தைராக்சின் கூறத்தால டெக்கிகார்டியா வரும். இதுக்கு முதல் பிரெடிகார்டியா வச்சு கேட்டாங்க, இப்ப டெக்கிகார்டியா வச்சு கேட்காங்க. அப்ப அது வந்து ட்ரூ. ஓகே, டி கொஸ்டின் பாருங்க. கார்பிமெசோல் இஸ் நோன் டு கோஸ் ஏக்ரிலோசைட்டோசிஸ். எத்தனையோ தரம் வந்துட்டு என்ன ட்ரூ. வெரி குட். எத்தனையோ தரம் ரிப்பீட்டடா வருது. எப்படி உங்களோட எக்ஸாமுக்கும் இதே ஸ்டெம்ம தூக்கி போடுவாங்க. அப்ப நீங்க இதே ஸ்டெம்ம பாடம் ஆகிட்டு போனா கூட அழகா மார்க்ஸ் எடுத்துட்டு வரலாம். அதுதான் நான் சொல்ல திருப்பி திருப்பி இது ஈஸியான செக்ஷன், மிஸ் பண்ணாம படிச்சு மார்க்ஸ் எடுக்க பாருங்க. அடுத்த ரேடியோஆக்டிவ் அயோடின் இஸ் அட்மினிஸ்டர்ட் as an injection in hyperthyroidism. ஓகே, இதை நான் இதுல படிப்பிக்கல, பட் நீங்க ஜென்ரல் நாலேஜை வச்சு யோசிச்சு இதுக்கு ஒரு ஆன்சர். நீங்க இப்ப எக்ஸாமுக்கு சிட் பண்ணிருக்கீங்க, இந்த ஆன்டிதைராய்டு ட்ரக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போய்க்கு இப்படி ஒரு ஸ்டெம்பர், இது உங்களோட ஆன்சர் என்ன ஆയിരിക്കും? ட்ரூ. ஓகே, ஏன் ட்ரூ எடுத்தீங்க? இப்ப ரேடியோ ஆக்டிவ்ங்க போலயே உங்களுக்கு தெரியணும் இன்ஜெக்ஷனா கொடுக்கலாமா? என்ன என்ன ரீசன்? ஓகே, நீங்க செல்லதுக்குரிய ரீசன் என்ன வரைக்கும்? எதை வச்சு நீங்க இன்ஜெக்ஷன் சொல்லி எடுத்தீங்க அதற்கு? ஓகே, இப்ப உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் இது ரேடியோலயும் போடல, பட் ரேடியோ ஆக்டிவ் அயோடின் வந்து மோஸ்டா என்ன டோசேஜ் ஃபார்ம்ல இருக்குமான்னு கேட்டா, ரேடியோ ஆக்டிவ் அயோடின் வந்து மோஸ்டா என்ன இதுல இருக்குமான்னு கேட்டா இன்ஜெக்ஷன்ல இருக்காது. அதால ஃபால்ஸ். எதுல இருக்குமான்னு கேட்டா ஓரல் ப்ரிப்பரேஷன். ஓகே, வெரி குட். நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பட் என்னன்னு சொன்னா இது மோஸ்டா இன்ஜெக்ஷன்ல இருக்கிறல்ல, ஓரல் ப்ரிப்பரேஷன்ஸ்ல தான் மோஸ்டா இருக்கும். சரியா? ஓரல் ப்ரிப்பரேஷன்ஸ்லயும் அதுலயும்
என்ன ஃபார்ம்ல இருக்குமென்னு கேட்டா கெப்சியூல்ல இருக்கும் அல்லது சொல்யூஷன் ஓரல் சொல்யூஷன் இருக்கும். பட் இன்ஜெக்ஷன்ல இருக்கிறது இல்லை. ஓகே, அப்ப இந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்ஜெக்ஷன் இல்ல. மேபி இது ஒரு புதுசாரிக்கு மேபி உங்களுக்கு வந்தாலும் வரலாம். என்ன இப்ப உங்களுக்கு எப்படி வரலாம்? ரேடியோ ஆக்டிவ் இஸ் அவைலபிள் இஸ் த ஓரல் சொல்யூஷன் கேட்டு வரலாம். இல்லாட்டி ரேடியோ ஆக்டிவ் ஐடின் இஸ் அவைலபிள் இஸ் கெப்சியூல்ஸ் கேட்டு வரலாம். என்ன அப்ப அந்த பாயிண்ட்களுக்காக இத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏண்டா எல்லாம் கேட்ட கொஸ்டினே கேட்பாங்கன்னு இல்லை. இப்ப இதுல பாருங்க, 2 கொஸ்டின் வந்து ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல வந்து கொஸ்டின். இந்த சியும் இந்த டியும் வந்து ஆல்ரெடி பாஸ் பேப்பர்ல திருப்பி தூக்கி போட்ட கொஸ்டின். 3வது கொஸ்டின் ஒரு புது கொஸ்டினை போட்டிருக்காங்க, புதுசா ஒரு ஸ்டெம். அப்ப 3 ஸ்டெம்முமே வந்து பாஸ் பேப்பர்ல இருந்து தியரியில இருந்து டிரெக்டா போடுவாங்களாண்டா இல்ல. விளங்கிட்டா? இப்ப நார்மலா பாஸ் பண்ற பிள்ளைகள் இது 2 செஞ்சு பாஸ் பண்ணி போகும்போது எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு கொஸ்டின் வேணுமே, அப்படி ஒரு கொஸ்டின் தான் இது. அதையும் நீங்க செஞ்சுட்டு போக்கொள்ள உங்களுக்கு மிச்சம் ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம். இந்த 2ம் சிஎம்டின்னு செஞ்சாலே நீங்க பாஸ்ங்கிற நிலைமையில இருக்கீங்க. பாஸ் இல்ல 50க்கு மேல 60க்கு மேல. இஏஎம் செஞ்சுட்டு இல்லைன்னு சொன்னா நீங்க அதை விட கூட ஸ்கோர் பண்ணலாம். சரி, அப்ப அந்த இதுகளுக்கு ஒவ்வொரு பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிற ஒவ்வொரு நுணுக்கமான ஸ்டெம்மையும் அதுக்குரிய விளக்கத்தையும் நாங்க உங்களுக்கு தந்துட்டு இருக்கோம். அப்ப நீங்களும் அந்த விஷயங்களை படிச்சுக்கோங்க. ஓகே, அப்ப அதை பாத்துக்கோங்க. அடுத்த கொஸ்டினுக்கு போறேன். டூ 2019ல வந்த ஒரு கொஸ்டின். டி ஸ்டெம் பாருங்க. 2019ல கிட்டத்துல வந்தது என்ன, 5 இயர்ஸுக்கு முதல். டி ரெகுலர் ஒயிட் செல்ஸ் கவுண்ட்ஸ் WBC should be done in patient receiving carbimazole. True or false? True. Very good. ஏன் உங்களுக்கு தெரியும் கார்பிமசோல் யூஸ் பண்ணதாலே ஏற்கனவே கேட்ட ஒரு கொஸ்டின் இல்ல, ஏற்கனவே வந்த பாஸ் பேப்பர்ல. அப்ப உங்களுக்கு என்ன சொல்லணும்னா பாஸ் பேப்பர்ல வந்திருக்கிற ஒரு ஸ்டெம்மையும் நீங்க விட இயலாது. எல்லாமே திருப்பி திருப்பி வரும். ஒன்றை கூட விட இயலாது. விளங்கிட்டா? எல்லாத்தையும் திருப்பி படிச்சு அதுக்குரிய விளக்கத்தை எழுதிட்டு போனேன்டா நீங்க சக்சஸ் தான். அப்ப ஆல்ரெடி இருக்கும் போது ஒரு கொஸ்டின்ல வந்திருக்கேன், பிளட் கவுண்ட் பார்க்கணும்னு வந்துச்சு. இங்க பிளட் கவுண்ட பதிலா WBC கவுண்ட் பார்க்கணும்னு வந்துருக்கு. விளங்கிட்டா? இதை மாத்திருக்காங்கன்னு சொல்லி. அப்ப ஏன் WBC கவுண்ட் பார்க்கணும்? ஏக்ரோனோசைட்டோசிஸ், அடுத்தது நியூட்ரோபீனியா சைடு எஃபெக்ட் வரட்டாங்க. ஓகே, அடுத்த விஷயம் பாருங்க. ப்ரொஃபைல் தயோயூரசின் ட்ரீட்மெண்ட் டியூரிங் பிரெக்னன்சி does not produce neonatal hypothyroidism. இந்த கொஸ்டினுக்கு நல்லா யோசிச்சு ஒரு விடைய சரி. நல்லா யோசிக்கணும். ஏண்டா ஒரு நல்ல கொஸ்டின், நல்ல ஸ்டெம். டிரெக்ட் கொஸ்டின் இல்ல, ஆனா இதுக்கு நீங்க படிச்ச விஷயம் தியரிய வச்சு ஆன்சர் பண்ணலாம். டிரெக்ட் கொஸ்டின் இல்ல. டூ ஓகே, டூ வந்து எடுத்திருக்கீங்க. என்ன ரீசனுங்கிறத எனக்கு சொல்லுங்க. நீ படிச்சதை வச்சு நீங்க எல்லாம் விளங்கினவங்க தான் இதுக்குரிய நல்ல ரீசனா எனக்கு சொல்லுவீங்க. எல்லாம் விளங்கினவங்க, இந்த கிளாஸ் எல்லாம் விளங்கினவங்க இதுக்குரிய ரீசனை வடிவா சொல்லுங்க. ஏன்னா நல்லா யோசிக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். டிரெக்ட் கொஸ்டின் இல்ல, பட் இதுக்கு ஆன்சர் சொல்லலாம். என்ன ரீசன்? நீங்க ரீசன் சொன்னீங்கன்னா எனக்கு மிச்சம் ஹாப்பியா இருக்கும். என்ன இந்த கிளாஸ் உங்களுக்கு ஃபுல்லா விளங்கிருக்குங்கிறத நான் எடுத்துக்கொள்வேன். நல்லா யோசிங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு க்ளூ தாரு என்னன்னா, இப்ப பிரெக்னன்சில
ஆஹ் என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணலாம், என்ன பிரச்சனைங்கிறத சொன்னேன் நான். மூணு உண்டு, கொண்ட்ராண்டிகேஷன் உண்டு, சேஃப் யூஸ் பண்ணலாம் உண்டு, யூஸ் பண்ணலாம் ஆனா சைடு எஃபெக்ட் இருக்கு. அந்த விஷயத்தை வச்சுதான் இது கேட்டிருக்காங்க. என்ன ரீசன், அந்த ரீசனை தெளிவா சொல்லுங்க. நல்லா யோசிங்க. ஓகே, த்ரூ எடுத்திருக்கீங்க, ஆனா பட் ரீசன் என்ன எடுத்தீங்கன்னு சொல்றீங்க இல்ல. ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்கேன். பிரெக்னன்சில சேஃபா யூஸ் பண்ற ட்ரக் என்ன, ஆன்டிதைராய்டு ட்ரக்? நான் படிச்சதுல பிரெக்னன்சில சேஃபா யூஸ் பண்ற ட்ரக் என்ன? சேஃப் அதாவது ப்ரீஃபர் பண்ணுவாங்க பிரெக்னன்சில இந்த ட்ரக்ஸை தான் ப்ரீஃபர் பண்ணுவாங்கல்ல, இது பிடியு. ஓகே, வெரி குட். ஏன் சேஃப் பிடியு பிரெக்னன்சிலண்டா? இப்ப பிரெக்னன்சில இப்ப என்ன நடக்குமெண்டா, ஒரு மதர் ஒரு ட்ரக் எடுத்தாங்கண்டா பிரெக்னென்ட் ஆயிருக்கக்குள்ள மதர்ல அந்த இதுல இருந்து என்ன பிரெக்னென்ட் இருக்கிற நேரம் மதர்ல இருந்து சில்ட்ரனுக்கு வந்து நிறைய ட்ரக்ஸ் வந்து கடத்தப்படுறது. சரியா? அப்ப அந்த கடத்தப்படுறதாலதான் அந்த நியூனெட்லயும் என்ன நடக்குதுண்டா, அந்த ட்ரக்ஸால வர சைடு எஃபெக்ட் நமக்கு இப்ப மதருக்கு வர சைடு எஃபெக்ட் சில நேரம் பிள்ளைக்கும் வரலாம். அதையும் தாக்கலாம் பிள்ளைக்கு. ஏனென்றா மதர்ல இருந்து என்ன செய்யுது, ட்ரக் வந்து கடத்தப்படுது அந்த தொப்புள் கொடியால. அப்ப நிறைய டைம்ஸ் பிரெக்னென்ட் இருக்கக்குள்ள போய் ஒரு டாக்டரை பார்த்து ஒரு ட்ரக்ஸ் எடுக்கக்குள்ள மிச்சம் கவனமா பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. நாமளும் மிச்சம் கவனமா அந்த ட்ரக்ஸ் கொடுக்கணும் பார்மசிஸ்ட் அடிப்படையில். ஏனென்றா பிரெக்னன்சி டைம்ல நிறைய ட்ரக்ஸ் எழுத மாட்டாங்க. என் பிள்ளைக்கு பாதிப்பு வரும், மருந்து கடத்தப்படும்ங்கிறதுக்கு. சரியா? அந்த விஷயத்தை வச்சுதான் பிரெக்னன்சி டைம்ல ஆன்டி தைராய்டு ட்ரக்ஸ்ல எது சேஃப் கேட்டா பிடி. ஏன் சேஃப் கேட்டா பிடியு வந்து என்ன செய்யாது, பிளசண்டாவால கடத்தப்படாது நியோனேட்டுக்கு. அதாலதான் சேஃப். இப்ப காபிமசூல் யூஸ் பண்ணலாம், ஆனா சில நேரங்கள்ல அந்த ஏப்ளேசியா கியூட்டிஸ் வந்து ரேரா ஏற்படும் சொல்ற. ஏனென்றா அது கடத்தப்படும் பிளசண்டாவுல. அதாலதான் அந்த காபிமசோல் வந்து இன்ஃபன்ட்ல நியூனெட்ல போய் ஒரு சைடு எஃபெக்டை ஏற்படுத்தலாம். ஆனா நாம பயன்படுத்த, ஆனா ரேரா அரிதாக வந்து அந்த ஒரு சைடு எஃபெக்ட் நியூனெட்ல வரும்னு சொல்லலாம். ஆனா பிடியு என்ன, இந்த எந்த விஷயத்திலையும் என்ன செய்யாது, சேஃபா இருக்கும், ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா பிளசண்டாவுல கடத்தப்படுறது மிச்சம் குறையும். அப்ப செல்லுங்க பாப்போம், பிடிஓ யூஸ் பண்றதால அந்த பிடிஓ வந்து பிளசண்டாவால யூனிட்டுக்கு கடத்தப்படாது. அப்ப கடத்தப்படாட்டி என்ன நடக்கும், அந்த நியூனெட்ல வந்து இப்ப பிடிஓ செய்யும் பொடியில போய் நம்ம பொடியில ஹைப்பர் அந்த தைராக்சின் அளவை குறைக்கும். அப்ப குறைச்சா என்ன நடக்கும், நம்மளுக்கு இப்ப மதருக்கு ஹைப்பர் தைராய்டிசம் தைராக்சின் கூடிருக்கு. அப்ப கூடிருக்கிறத குறைக்கிறதால பிரச்சனை இல்லை. இப்ப நியூனெட்ல தைராக்சின் நார்மலா இருக்கு, நார்மலா இருக்கிற அளவை குறைச்சு என்ன நடக்கும், ஹைப்பர் தைராய்டிசம் வரும். விளங்கிட்ட இந்த விஷயம் இது நல்ல கவனமா விளங்கிக்கோங்க. இந்த மதர்ல தான் ஹைப்பர் தைராய்டிசம் கண்டிஷன் இருக்கு, அதுக்குத்தான் பிடிஓ எடுக்கும். சரியா? காபிமசல் எடுக்கும். நீ செல்றதுக்கு நியோனெட்டுக்கு வயிற்றுல இருக்கிற நியோனெட்டுக்கு ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கு, அது நார்மலா இருக்கு தைராய்டிசம். அப்ப நார்மலா இருக்கிற அந்த நியோனெட்டுக்கு இந்த பிடிஓ ட்ரக் இல்லாட்டிய காபிமசோல் ட்ரக் போயிடுச்சுன்னு சொன்னா, கடத்தப்பட்டுச்சுன்னு என்ன நடக்கும், நார்மலா இருக்கிற தைராக்சின் அளவை குறைச்சிக்கும். அப்ப நார்மலா இருக்கிற தைராக்சின் அளவு குறைச்சிச்சுன்னா அடுத்த வார கண்டிஷன் தான் ஹைப்போதைராய்டிசம். சரியா? அப்ப இந்த ட்ரக்ஸ நாம எடுக்கக்குள்ள கவனமா இருக்கணும். ஏன்னு கேட்டா
இப்ப நார்மலா இருக்கிற ஒரு நியோனேட்டுக்கு போய் இந்த ட்ரக்ஸ் வந்து நியோனேட்டல் ஹைப்போதைராய்டிசம் என்கிற இந்த கண்டிஷனை என்ன செஞ்சிடக்கூடாது, ஏற்படுத்திடக்கூடாது என்கிறதுல கடும் கவனமா இருக்கணும். அப்ப பிடியூ ஏன் சேஃப் எடுக்கலாம்னு கேட்டா, பிடியூ வந்து பிளசண்டாவில நியோனேட்டுக்கு கடத்தப்படாது. அதால நியோனேட்ல வர ஹைப்போதைராய்டிசம் கண்டிஷன் வந்து வராது. சரியா? அப்ப என்ன விஷயத்துல இருந்து எப்படி கொஷின் வந்திருக்குன்னு பாருங்க. எவ்வளவு நுணுக்கமா ஆராய வேண்டிய ஒரு கொஷின். நல்ல தெளிவா அந்த தியரிய விளங்கி வச்சாதான் இதுக்கு நாம சரியான ஆன்சர் கொடுக்கலாம். விளங்கிட்டா? இப்ப படிச்சதுலயும் நல்ல ஒரு கொஷின் இது. இப்படித்தான் ட்ரிக்ஸ்குள்ளால போய் இப்படி ஒரு பாயிண்ட்டுக்குள்ளால போய்தான் இதுக்கு ஆன்சர் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, அப்ப இந்த கொஸ்டின் வந்து ட்ரூ வந்து வரும். நல்ல ஒரு கொஸ்டின். இப்ப உங்களுக்கும் சம்டைம்ஸ் இப்ப நியூ சிலபஸுக்கு வர கொஸ்டின் எல்லாம் இப்படி சில கொஸ்டின்ஸ் நல்லா யோசிக்கக்கூடிய மாதிரி தான் போறாங்க. விளங்கிட்டா? டிரெக்ட் கொஸ்டினை விட்டுட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நல்லா யோசிக்க கூடிய மாதிரி. இப்ப இது விளங்காட்டி திருப்பி ஒருக்கா தேவண்ட கேளுங்க, இல்லாட்டி ரெக்கார்டிங்க பார்த்து இன்னொருக்கா விளங்கி வச்சுக்கோங்க. சரியா? ஓகே, இப்ப இதோட முடிச்சுக்குவோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பேலன்ஸ கொஞ்சம் பார்த்துட்டு செஞ்சு பாருங்க. நல்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. இப்போ 2021, 22, 20ல வந்த கொஸ்டின்ஸ், ஏர்லியில வந்த கொஸ்டின்ஸ், நல்ல கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் எப்படி செய்வேன் அடுத்த இதுக்குள்ள செஞ்சுட்டு தான் உங்களுக்கு அடுத்த செக்ஷனுக்கு போவேன். நீங்களும் செஞ்சுட்டு வாங்க. எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. தைராய்டு அண்ட் தைராய்டு ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இன்னைக்கு நான் அப்லோட் பண்றேன் குரூப்ல. திருப்பி ஒருக்கா பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க. இதையும் செஞ்சு பார்த்துட்டு டவுட்ஸ் வந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன டவுட் இருந்தாலும் அவடத்தையே கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்த ஒரு செக்ஷனுக்கு போவோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன்.